Only baby, only baby, and all things are possible. Only baby, my Lord, I believe. My Lord, I believe, and all things are possible. My Lord, I believe. My Jesus is here. My Jesus is here, and all things are possible. My Jesus is here. நாம் வேதாகமத்தை திறந்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2 வசனங்களை நாம் படிக்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, 17, 26, 27. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா வேலைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. வாசிக்கப்பட்ட வேதபாகங்களுடைய கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி தகப்பனே. இதோ இந்த காலை விடையிலே உடைய சமூகத்தின் நாடினர்கள் வந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது மீதம் எல்லாம் கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின்படி இதோ உடைய ராஜ்யத்தின் நீதியை நாங்கள் தேடும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வேத வசனம் சொல்கிறது, அதிகாலையில் என தேடுகிறவன் என்னை கண்டடிவான் என்கிற வார்த்தையின்படி இதோ இந்த காலையில கர்த்தாவியமை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் தாமே எங்களோட பேசி எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆதாரத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் திருப்தி அடைந்து கர்த்தாவே வீடுகளுக்கு செல்லும் பொழுது எம்மாவூர் சீஷர்கள் பெற்றுக்கொண்டு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அபாரங்கள் கடந்து போக கர்த்தாவே கிருபை செய்வீராக. இதோ இங்க என்ன ஒரு காரியத்திற்காக தங்களுடைய இருதயத்தினூடாக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ தகப்பனே, அந்த பிஞ்சு இருதயத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்து நீர் தாமே எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, எங்களுடைய நடத்தையின் மூலமாக, எங்களுடைய பேச்சுகள் மூலமாக, எங்களுடைய கிரியைகள் மூலமாக நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தகப்பனே உடைய ரத்தத்துக்களாய் தாழ்த்துறேன், இது அடியனை தாழ்த்துறேன் தகப்பனே. நீர் தாமே தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் கூட கலந்து கொள்ளலாம். சகோதரியே, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடந்து வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆமென். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? நாம் எதற்காக சந்தோஷமா இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எதற்காக சந்தோஷமா இருக்கிறோம்? ஏன்னா சகோதரரை சொல்லுங்க, இந்த காலத்துல தேவன் நமக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த காலத்துல தேவன் தம்முடைய மகத்தான சிந்தையை திறந்து காண்பித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்துல இருக்கிற ஆட்களுக்கு அவங்க இதற்காக இந்த உலகத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்கன்ற ஒரு நோக்கமே தெரியாது அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? நாங்க எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம், எதற்காக இந்த உலகத்துல வந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எங்க வந்தோம், எங்க போறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்ன்ற ஒரு காரியங்களே அவங்களுக்கு தெரியல. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா தேவன் நமக்கு அற்புதமாய் தம்முடைய கிருபையினாலே நமக்கு என்ன பண்ணிருக்காரு?
நமக்கு மகத்தான காரியங்களை வெளிப்படுத்திருக்கிறார். நாம் நம்முடைய பூர்வீகம் எங்க, நாம் எங்க இருந்தோம், எங்கிருந்து எங்க வந்தோம், நாம் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் நெக்ஸ்ட் எங்க போக போறோம், இப்படி எல்லா ரகசியங்களையும் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, வெளிப்படுத்திருக்கிறார். விசுவாசீங்களா? அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் இல்லீங்களா? அப்ப உலகத்தாருக்கு தேவன் என்ன பண்ணல, தேவன் தம்முடைய மகத்தான சிந்தையை கிருபை என்ன பண்ணல, தரல. ஆனா நமக்கு என்ன பண்ணிருக்காரு, அருள செய்திருக்கிறார். விசுவாசீங்களா? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்யும் போது தம்மோட இருக்கிறாங்க இல்லைங்களா, தம்மோட வர்ற சீஷர்களுக்கு என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஊமைகள் மூலமா பேசுறாரு. என்ன பண்றாரு? அவரு ஊமைகள் மூலமா பேசுறாரு. ஆனா ஊமைகள் மூலமா பேசும்போது எல்லாருக்கும் என்ன பண்ணல, புரியல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தேவனுடைய கிருபை அவங்களுக்கு அளிக்கப்படல, அதனால அவங்களுக்கு புரியல. ஆனா சில ஆட்களுக்கு புரியுது. யாருக்கு அது? தம்முடைய சீஷருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு மட்டும் என்ன புரியுது? அவருக்கு மட்டும் புரியுது. எப்படி புரியுது? அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவங்களுக்கு புரியுது. அப்போ இப்ப நம்ம வேதமானது நமக்கு நிறைய பேருக்கு டினாமினேஷன் சபைகளுக்கு, விசுவாசிக்கிறீங்களா, ஸ்தாபன சபைகளுக்கும் இன்னும் இந்த மெசேஜ்ல இருக்கிற அநேக ஆத்மாக்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு என்ன பண்ணல, அநேக ஜனங்களுக்கு இந்த பைபிள் பத்தி தெரியல. இது நியூ பைபிள் தெரியுமா உங்களுக்கு? புது பைபிள் இது. ஏன்னா 7th சீல் திறக்கப்பட்டாயிற்று. விசுவாசிக்கிறீங்களா? 7 முத்திரைகளும் திறக்கப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 7 முத்திரைகள் மூலமாக பைபிளை பார்க்கும்போது சோதனை சோர்யே விசுவாசிக்கிறீங்களா? இது நியூ பைபிள் இருக்குது. எல்லாமே புதிய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற காரியங்களை தேவன் முன்கூட்டியே தேவன் என்ன பண்ணிருக்காரு, டைப்ல வச்சிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் என்ன பண்ணிருக்காரு, நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய நிஜமான காரியத்தை முன்கூட்டியே தேவன் பைபிள்ல நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இப்ப அந்த பழைய ஏற்பாடுல இருக்கிற ஷாடோவை பார்க்கும்போது நம்ம யார் என்பதை ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், விசுவாசிகள் நம்ம எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும், நம்முடைய பொசிஷன் எப்பேற்பட்டது, நம்ம என்ன பண்ணுன்ற மாதிரி எல்லாமே இந்த டைப்ஸ்ல பார்க்கும்போது, நிழல்ல பார்க்கும்போது விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்முடைய பொசிஷன் எப்பேற்பட்டது என்பதை நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம், அதன்படி வாழலாம். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவன் தம்முடைய கிருபையினால, அனந்த கிருபையினால என்ன இருக்காரு, நமக்கு தம்முடைய சிந்தையை தெரிந்து கொள்ளும்படி, நாம் புரிந்து கொள்ளும்படி எளிமையாய் நமக்கு என்ன இருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? தம்முடைய தாசன் மூலமாக பேசியிருக்கிறார். அது நமக்கு புரியுது. நமக்கு என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப யார் தம்முடைய ஆடுகள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான். ஏன் நமக்கு புரியுது? நமக்கு ஏன் புரியுது அவருடைய சத்தம்? நம்ம உலகத்தோட்டுக்கு முன்பாக ஏனா சோதனை நமக்குள்ள வித்து இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய வித்து நமக்குள்ள இருக்குது. அதனாலதான் அந்த வித்துக்கு இந்த பிரதான தூதன் என்ன பண்றாரு, பிரதான மேய்ப்பன் சத்தத்தை கொடுக்கும் போது நமக்கு நல்லா புரியுது. சொல்லுங்க, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்ப எப்படி செவி கொடுக்கிறோம்? நாம் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம், அவர் நம்ம மேய்ப்பனா இருக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனை சோரியே நாம் செய்திக்கு நேராக கடந்து போகலாம். நாம் போன வாரத்தில் எந்த செய்தியை பார்த்தோம்? எந்த செய்தியை பார்த்தோம் சோதனை சோரியே? பேழையை பத்தி பார்த்தோம் இல்லீங்களா? பேழை எப்பேற்பட்டது? பேழை எப்பேற்பட்ட ஒரு மரத்தினால கட்டப்பட்டது. கொப்பேர் மரம்ன்றது எப்பேற்பட்டது? அப்புறமா கீழ் என்பது எப்பேற்பட்டது என்பதை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், விருத்தி பார்த்தோம் இல்லீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது எப்பேற்பட்ட ஒரு நேரம், எப்பேற்பட்ட ஒரு நேரம். அது ஒரு நியாயத்தீர்ப்பானது எப்ப வேணாலும் பூமியை சூழ்ந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு நேரத்திற்கு முன்பாக இருந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம். விசுவாசிக்கிறீங்களா? சுடுது புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு நேரத்துலதான் நோவா என்ன பண்றாரு, அந்த நியாயத்தீர்ப்பானது தாக்கத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு காலம். அது அந்த ஒரு நேரம், அந்த ஒரு சமயம். அந்த சமயத்துல என்ன பண்றாரு, அவரு கொப்பேர் மரத்தால வேலை கட்டுறாரு. அந்த கொப்பேர் மரம் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லைங்களா? ரொம்ப அது மிருதுவான மரம், ரொம்ப பலவீனமான மரம். விசுவாசிக்கிறீர்கள், ரொம்ப பலவீனமான மரம். அந்த மரத்தினால என்ன பண்றாரு, வேலையை கட்டுறாரு. அந்த வேலையை கட்டும் போது அந்த கீழானது
ஒரு கீழ் இங்க கீழ் எப்படி தயாரிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எப்படி அதை வந்து தயாரிக்கிறாங்கன்னா, அது ஒரு மரத்தை என்ன பண்றாங்க, வெட்டுறாங்க. அது ஒரு கீழ் வந்து செய்யப்படுற ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை விட்டு என்ன பண்றாங்க, எஸ் அதை காய்ச்சும் போது அதுல இருந்து என்ன வருது, எஸ் கீழானது வருது. அந்த கீழே தான் என்ன பண்றாங்க, இந்த பலவீனமான மரத்துல வந்து எஸ் ஊத்துறாங்க. எஸ் ஊத்தும் போது உள்புறம் என்ன ஆகுது சொல்லுங்க பாருங்க. உள்புறத்திலையும் வெளிப்புறத்திலையும் என்ன பண்றாங்கன்னா ஊத்தி அதை என்ன பண்றாங்கன்னா நல்லா அந்த அந்த கீழே வந்து நல்லா பூசும் போது சோதனையே அது ஒரு இடத்துல கூட கேப் தராம அது என்ன ஆகும், ஃபுல்லா வந்து ஃபில் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோதனை நான் பேச போற செய்தி வந்து கொஞ்சம் கோர்ஸை வந்து உங்களுக்கு காண்பிக்க வேணும். கோர்ஸை படித்து சில காரியங்களை வந்து உங்களோட கூட எஸ் காட்டணுன்ற மாதிரி விரும்புறேன் நான். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இங்க இந்த பேழை என்ற செய்தியில வந்து எதிர்த்து பேசுற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க சோதரியே, நல்லா கவனமாய் கேளுங்க. இப்பொழுது அது ஒரு அழிவின் நேரமாக இருந்தது. அழிவுக்கு சற்று முன்பு இருந்த சமயம் பூமி முழுவதும் கொடுமையினால் இருந்திருந்தது. எப்பேற்பட்ட ஒரு சமயம் அது? எப்ப வேணாலும் நியாயத்தீர்ப்பானது வந்து தாக்குற ஒரு நேரம். அதற்கு முன்பாக இருந்த ஒரு சமயம். ஏன்னா பூமியில ஜனங்களுடைய இருதயமானது ரொம்ப விசுவாசிக்கிறீங்களா, ரொம்ப கெட்டு போயிருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சமயம் அது. விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட ஒரு சமயத்துல ஜனங்கள் வந்து பெருகும்போது எந்தெந்த ஒரு காரியங்கள் வெளிப்படுன்றத வந்து தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு பாருங்க. இங்க பாருங்க, நீங்கள் கவனிப்பீர்களேயானால் எங்க மனிதர்கள் பெருக தொடங்கி ஜனங்கள் ஒன்றாக கூடி ஆரம்பித்து தொடர்ந்து பெரிய ஜனக்கூட்டமாக இருக்கிறது நீங்கள் காண்கிறீர்களோ, அப்பட்டணமானது ஜனங்கள் குடியேறி அதிக மக்கள் தொகை கொண்டதாய் ஆகிவிடும். அப்போது நீங்கள் அறியும் முதலாவது காரியம் என்னவென்றால், அது இன்ப கேளிக்கைக்கான காரியங்களாய் இருக்கும். அதிலிருந்து சூதாட்டத்திலிருந்து குடிப்பதிலிருந்து விபச்சாரத்திற்குள்ளும் வீடுகள் பிரிந்து போவதற்கும் விவாகரத்து நடப்பதற்கும் அதற்கு பின் கொலைகளுக்கும் செல்கிறது. அது அப்படியே ஒரு சங்கிலியை போல முடிவில்லாமல் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வசனத்தை படித்தோம் இல்லைங்களா? லூக்கா 17ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல வந்து நோவாவின் காலத்தில் நடந்து போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் நடக்குன்ற மாதிரி சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, நம்ம எப்பேற்பட்ட நாட்கள் இருக்கிறோம். மனுஷகுமாரன் வெளிப்பட்ட நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷகுமாரன் வெளிப்பட்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்ப நோவாவின் காலத்துல என்னென்ன காரியங்கள் நடந்துச்சோ அந்த காரியங்கள் பூமி மேல நடக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாரு, அதனாலதான் ப்ராஃபிட் வந்து இந்த பேழை செய்தியில சொல்றார். இந்த பேழை செய்தியில வந்து இத வந்து ஒரு எச்சரிப்பின் சத்தமாக அவர் சொல்றார். பாருங்க, நீங்க என்ன பண்ணும், இந்த உலகத்துல வந்து நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை வந்து நுண்ணிப்பாக என்ன பண்ணும், கவனித்து பார்க்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், வருகிற நியாயத்தீர்ப்பிற்கு நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இப்போ ஜனங்கள் வந்து பெருகும்போது ஜனங்க வந்து பெருகும்போது என்ன ஆகுமாங்க, ஜனங்க வந்து பெருகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பட்டணத்தை நோக்கி வருவாங்க, சிட்டியை நோக்கி எல்லாம் வருவாங்க. சிட்டியை நோக்கி வரும்போது அங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளை கட்டுவாங்க. வீடுகளை கட்டும்போது அப்புறமா இன்ப கேளிக்கைக்கான காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அப்படியே அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, சூதாட்டத்திலிருந்து குடிப்பழக்கத்திலிருந்து விபச்சாரங்கள், அப்புறமா டைவர்ஸ், வீடுகள் பிரிந்து போவதற்கும் விவாகரத்து நடப்பதற்கும். அப்ப என்ன பண்றாங்க, இந்த விபச்சாரம் நடக்கும் போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, டைவர்ஸ் வாங்குவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? டைவர்ஸ் வாங்கின பிறகு கொலைகள் நடக்கும். என்ன நடக்கும்? கொலைகள் நடக்கும். இப்படிதான் சோதரி இந்த உலகத்துல பாருங்க. இப்ப இங்க சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே நீங்க இந்த உலகத்துல வந்து என்ன பண்ணுங்க, அந்த ஒரு சொல்லப்பட்ட கண்ணாடியை நீங்கள் போட்டுக்கொண்டு அப்படியே பாருங்க. எல்லாமே
இந்த காலத்துல அப்படியே பொருந்துது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம எப்பேற்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றத வந்து நீங்க என்ன பண்ணலாம், உணரலாம். ஆமென். ஆவியில உணரலாம் சகோதரனே சகோதரி. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப இங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுமே இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நம் கண்களுக்கு முன்பாக நம் வாக்குத்தத்தம் என்கிற ஒரு கண்ணாடியை நம்ம போட்டுக்கொண்டு பார்க்கும்போது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குது? எஸ், நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். பாருங்க, அப்படியே இன்னும் நிறைய காரியங்களை பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய காரியங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணுன்ற மாதிரி பாரப்பட்டு இருக்கிறேன். பாருங்க, ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களானால் அங்கே முற்காலத்து காயின் சந்ததியினூடாக ஒரு பெரிய நாகரிகம் வருகிறது. எங்க? நோவாவின் காலத்துல. ஆமென். ஏன்னா அந்த காலத்துல வந்து காயின் யாரு நமக்கு தெரியும். காயின் யாரு, ஆபேல் யாரு, ஆமென். சேத்தேர்ன்றது நமக்கு தெரியும். ஆமென். இப்போ காயினால என்ன வருது? முதலாவது வந்து ஒரு நாகரிகமானது எஸ் வருது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களானால் அங்கே முற்காலத்து காயின் சந்ததியினூடாக ஒரு பெரிய நாகரிகம் வருகிறது. அது உள்ளே வரத் தொடங்கியது. மனிதர்கள் பெருகத் தொடங்கிய போது அவர்கள் வித்தியாசமான கல்வியின் பின்னாலும் மற்றவர்களின் பின்னாலும் காரியங்களை கண்டுபிடித்தலுக்கு புதிய கண்டுபிடிப்புகளின் பின்னாலும் போக தொடங்கினார்கள். ஆமென். எப்போ? எஸ், காலத்துல. நோவாவின் காலத்துல. இப்ப அதே மாதிரி பாருங்க, இந்த காலத்துல பாருங்க அதிகமா சோதரியே இப்போ ஜனங்க படிக்கிறது எதுக்காக? புது புது எஸ், புதிய காரியங்களை என்ன பண்றாங்க? புதிய காரியங்களை கண்டுபிடித்து என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க? எஸ், காண்பிக்கிறாங்க. ஆமென். உலகத்துக்கு வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆமென். இந்த கோர்ஸை படிங்க, இந்த கோர்ஸை படிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு மகத்தான ஒரு மனிதனாக, ஒரு மகத்தான ஒரு கல்விமானாக நீங்க இந்த உலகத்துக்கு நீங்க வெளிப்படலாம்ன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா காரியங்களை வந்து காண்பிக்கிறாங்க. ஆமென். புது என்ன பண்றாங்க? புதுசா என்ன பண்றாங்கன்னா காலேஜ்ல புது குரூப்புகளை என்ன பண்றாங்க? எஸ், தொடங்குறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ பாருங்க அதே மாதிரி பாருங்க இந்த காலத்துல பாருங்க இப்ப நாகரிகம் எப்பேற்பட்டதா இருக்குது? நாகரிகம், டெக்னாலஜி. எஸ், டெக்னாலஜி. இதெல்லாம் நீங்க பாருங்க சோதரி, அப்படியே நீங்க பாருங்க எல்லாமே இங்க நோவா காலத்துல நடந்த எல்லா காரியத்துக்குமே அப்படியே பொருந்தும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, நாகரிகம் வருகிறது, அது உள்ளே வர தொடங்கியது. மனிதர்கள் பெருக தொடங்கிய போது அவர்கள் வித்தியாசமான கல்வியின் பின்னாலும். அப்போ இப்போ மனிதர்கள் வந்து ஜனங்க வந்து பெருகி இருக்காங்க. இந்த பெருகி இருக்கிற நேரத்துல வந்து ஜனங்க என்ன பண்றாங்க? வித்தியாசமான கல்விகள் பின்னாலும். அப்ப வித்தியாசமான கல்விகளுக்கு பின்பாக மற்றவர்களின் பின்னாலும் காரியங்களை கண்டுபிடித்தலுக்கும் புதிய கண்டுபிடிப்புகளின் பின்னாலும் போக தொடங்கினார். ஒரு மகத்தான மரவேலை செய்பவர்கள் அவர்கள் எப்படியாக கட்டினார்கள் மற்றும் கட்ட தொடங்கினார்கள். முடிவு நேரம் சமீபமா இருந்தது என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது. எது கட்டும் போதா? எஸ், அந்த வேலையை கட்டும் போது. விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்ணாங்க? எஸ், அவங்க அந்த வேலையை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அது எப்பேற்பட்ட ஒரு காலம் பாருங்க. அந்த வேலையை கட்டும் போது முடிவு நேரம் சமீபமா இருக்கிறது என்பதை அது அடையாளம் காட்டுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுது நாம் பெற்றிருப்பது போன்ற கட்டிடங்களை நீங்கள் எப்பொழுதாவது கண்டதுண்டா? இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? பெங்களூர் போகும்போது நான் எப்பவுமே என்ன பண்றேன், நான் ஒர்க் பண்றது உங்களுக்கு தெரியலீங்களா? எங்க ஒர்க் பண்றேன்? நானு எலக்ட்ரானிக் சிட்டில ஒர்க் பண்றேன். அப்ப அந்த வழியில போகும்போது பாருங்க அற்புதமான பில்டிங்ஸ் வந்து ஏத்திருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ். ஏன்னா அதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு ஹைட் இருக்குது, அவ்வளவு ஹைட் பில்டிங். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பாருங்க இதெல்லாமே என்னவா இருக்குது? கடைசி காலத்துக்கு அடையாளமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? கடைசி காலத்துக்கு ரொம்ப அடையாளமா இருக்குது. இப்பொழுது நாம் பெற்றிருப்பது போன்ற கட்டிடங்களை நீங்கள் எப்பொழுதாவது கண்டதுண்டா? அது மீண்டும் கடைசி காலத்தின் அடையாளமாக உள்ளது. என்னவாக உள்ளதா? மீண்டும் கடைசி காலமாக, கடைசி காலத்தின் அடையாளமாக உள்ளது. அவர்கள் மகத்தான உலோக வேலை செய்பவர்களாக இருந்தனர். அவர்களால் எவ்வாறு முடியும் என்றும் அவர்கள் உலோகத்தை கொண்டு என்ன செய்யக்கூடும் என்றும் அவர்கள் கண்டுபிடித்தனர். இன்று அவர்கள் உலோகத்தை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்று பாருங்கள். என்ன பண்றாங்க இப்ப அவங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்றாங்க? உலகத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க புது எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. புதிய எஸ் பொருட்களை என்ன பண்றாங்க? எஸ், மூலப்பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மூலப்பொருட்களால என்ன பண்ண முடியும்? பூமியில வந்து மண்ணில் வந்து அநேக மூல பொருட்களை என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொருட்களால என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க, வேற பொருட்களை வந்து உருவாக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி?
பூமியில எஸ் பூமியில தான் என்ன பண்றாங்க இரும்பு அந்த கெமிக்கல்ஸ் எடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த பூமியில இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எடுத்து இன்னும் அநேகமான ரசாயனங்களை எடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு மூல பதார்த்தங்கள் மூலமாக இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க. ஆமென். இதெல்லாம் பாருங்க, இந்த காலத்துல நம்ம பார்க்கும்போது சோதரியே நோவாவின் காலத்துல நடந்தது. இருந்த நாகரிகத்தை போல தெரியுது. ஆமென். ஏன்னா நோவாவின் காலத்துல வந்து காயின் சந்ததி. காயின் சந்ததி காயின் சந்ததி நீங்கள் பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, எஸ் இந்த மாதிரி புதிய நாகரிகத்தை உருவாக்குறாங்க, புதிய பில்டிங்ஸை கட்டுறாங்க, இன்னும் அநேகமான எலிமெண்ட்ஸை வந்து கண்டுபிடித்து அநேகமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இன்னும் அநேகமான காரியங்களை என்ன பண்றாங்க அவங்க எஸ் கண்டுபிடித்து தயாரித்து கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த காலத்தை பார்க்கும்போது சோதரியே எல்லாமே என்ன பண்ண முடியும், எஸ் நம்ம பார்க்க முடியுது, நம் கண்களால் என்ன பண்ண முடியுது, எஸ் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நமக்கு ஞாபகம் வரணும், நியாய தீர்ப்பானது. எஸ் விசுவாசிக்கிறீங்களா? இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது நியாய தீர்ப்பானது எப்ப வேணாலும் இந்த பூமியை தாக்கலான்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனவாட்டி எஸ் நம்ம கண்டுகொள்ளணும். சீக்கிரமாக நாம் தேவன் நம்ம இந்த மாதிரி நேரத்துல நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்திற்குள்ளாய் நம்ம என்ன பண்ணோம், எஸ் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து நாம் அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆவிக்குரிய காரியங்களால் அலங்கரித்துக் கொள்ளணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வருகிற எஸ் நியாயத்தீர்ப்புக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, எஸ் சொல்லுங்க, எஸ் நியாயத்தீர்ப்பானது எப்ப வேணாலும் வந்து இந்த பூமியை வந்து தாக்கலான்ற மாதிரி ஒரு நேரத்துல நம்ம இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம், ரொம்ப ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, இந்த உலோகங்களை கண்டுபிடித்து என்ன பண்றாங்க, அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அணுகுண்டுகளை என்ன பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. இந்த 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 உலகத்துல வந்து இந்த மாதிரி உலோகங்களை கண்டுபிடித்து நாங்க தான் இந்த உலகத்துல மகத்தான ஒரு தேசம், நாங்க தான் பெரிய தேசம்ன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி காரியங்களை கண்டுபிடித்து உலோகங்களை கண்டுபிடித்து அதன் மூலமாக பெருமை பாராட்டி கொள்றாங்க. நாங்க தான் பெரிய ஒரு தேசம்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க, மகத்தான ஒரு தேசம், இந்த உலகத்தை வந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த தேசம்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க, பெருமை பாராட்டி கொள்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளாய் பெருமை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, நாங்க தான் மகத்தான ஒரு தேசம், நாங்க தான் பெரிய ஒரு மகத்தான தேசம்ன்ற மாதிரி சொல்லிக்கொண்டு இப்போ என்ன பண்றாங்க இந்த உலகங்களால என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம், இந்த கல்வியினூடாக அணுகுண்டுகளை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அணுகுண்டுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி இந்த நம்ம தேசத்துக்கும் அவங்க தேசத்துக்கு வந்து ஒரு யுத்தமானது வரும்போது அவங்களை எப்படி அழிக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்றாங்க, எஸ் தயாரித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியமா தெரியுது, மனவாட்டி சீக்கிரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போயிடுவான்ற மாதிரி தெரியுது. அதன் பிறகு விசுவாசிக்கிறீங்களா? அந்தி கிறிஸ்து ஆட்சியாளர் இந்த பூமியின் மேல வந்து என்ன பண்ணும், எஸ் ஆட்கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, முடிவு காலத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றன விஞ்ஞானமானது கடந்த சில வருடங்களில் செய்திருப்பதை நீங்கள் பாருங்கள். எதை பாருங்க சொல்றாரு, எஸ் சயின்ஸ் நீங்க பாருங்கன்றார். அப்ப சயின்ஸ் நீங்க பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இது முடிவு காலத்திற்கான ஒரு அடையாளமா இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்ணலாம், எஸ் நம்ம டிசைட் பண்ணலாம். இது முடிவு காலமா இருக்குதுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சயின்ஸை பார்க்கும்போது சயின்ஸுடைய காரியங்களை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சயின்ஸ்னால நிறைய காரியங்களை மகத்தான காரியங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடித்திருக்காங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்னை அப்படியே செய்யப்பட்டுள்ள காரியங்கள் அது என்ன, முடிவு நேரம் அருகாமையில் உள்ளது, ஒரு அடையாளமாக உள்ளது. எல்லா விசுவாசிகளுக்கும் பிரசங்கப்படத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் தங்களுடைய முழு ஆற்றலோடும் அதை பிரசங்கித்து ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். என்ன பண்ணும், இப்பேற்பட்ட காரியங்களை வந்து என்ன பண்ணும், பிரசங்கிமார்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும், தங்களுடைய முழு ஆற்றலோடும் அதை பிரசங்கித்து ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். இதை காட்டணும். இப்பேற்பட்ட காரியங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குதுன்ற மாதிரி உலகத்துல வந்து காட்டும் போதுதான் அது ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருக்கும். அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு தம்முடைய பிலீவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எஸ் காதை கொடுத்து கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம், எஸ் எச்சரிப்பின் சத்தத்தை அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு அவங்க ஆயத்தப்படுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு தம்மை அர்ப்பணித்து அவங்க ஆயத்தமாவாங்க. நம்முடைய நேரமானது வந்துடுச்சு, நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை கட்டணும்ன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்க, எஸ் கிறிஸ்துவுக்கு தம்மை அர்ப்பணித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
தங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வந்து என்ன பண்ணுவாங்க கட்டுவாங்க. எப்படி நோவா வந்து பேழையை கட்டினாரோ, தம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை கட்டினாரோ, பேழை என்பது என்ன? அது கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குது. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை கட்டும் போது தான் என்ன பண்ண முடியும்? அந்த வருகிற நியாயத்தீர்ப்பிற்கு தப்பித்துக் கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா பிரசங்கப்படுத்தல இப்ப பாருங்க, இப்ப பிரசங்கிக்கிறது எல்லாமே இப்ப நம்ம டினாமினேஷன் போறது வேணாம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வந்து ஸ்தாபன சபைகளுக்கு போறது வேணாம். சோரி இந்த காலத்துல பாருங்க, இப்ப ஏற்பட்ட செய்திகளை வந்து அநேக ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்டர் இருக்கிற அநேக பிரசங்கியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப மனவாட்டிற்கு நம்ம வந்து வார்த்தையானது என்ன இல்ல, குறைவில்லை. அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் என்ன பண்றாரு? இப்போ பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நம்ம பார்த்தா போதும் சோதரியே, அந்த வார்த்தைகளை வந்து நம்ம கேட்டா போதும், நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம வந்து பதறல் அடைந்து நம்ம என்ன பண்றோம்? தேவன் நம்மளை அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நாங்க என்ன பண்ண முடியும், ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க, வருகிற அந்த நியாயத்தீர்ப்பிற்கு எங்களை தப்பித்துக் கொள்ளும்படி எங்களுக்கு கிருபையின் பாதையை வெளிப்படுத்துகின்ற மாதிரி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு நம்மளை அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியினுடைய சொல்லுங்க, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுடைய சிந்தை இருந்து கொண்டு நம்ம வந்து பரிசுத்த ஆவியினுடைய அந்த குணங்களால் அலங்கரிக்கப்பட்டு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுல போறதுக்கான காரியத்தை என்ன பண்ணுவோம்? ரொம்ப தேவனுக்கு வந்து பிரியமா வாழ்வோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே பாருங்க சோதரியே, நாம் முக்கியமான கட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். எல்லா காரியங்களும் முடிவை நோக்கி சுட்டி காட்டுகின்றன. எல்லா காரியங்களும் என்ன பண்ணிட்டு இருக்குதா? முடிவை நோக்கி சுட்டி காட்டுகின்றன. இந்த வேத வாக்கிய வசனம் என்று நாம் வாசித்து விசுவாசிக்கும் தேவனுடைய வேதகமானது முடிவை நோக்கி சுட்டி காட்டுகிறது. அதிக தூரம் இல்லை, மகத்தான விஞ்ஞான உலகமானது முடிவு அருகாமையில் உள்ளது என்று கூறுகிறது. இப்ப சயின்ஸ் என்ன பண்ணுதா? விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? மகத்தான காரியங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? இந்த காரியங்கள் எல்லாமே முடிவு ரொம்ப முடிவு ரொம்ப கிட்ட இருக்கு, அருகாமை இருக்கு. முடிவு ரொம்ப அருகாமையில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. முடிவே ரொம்ப அருகில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ற மாதிரி சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, மற்றொரு மகத்தான முக்கிய கட்டம் நாட்கட்டிலும் மற்றவர்களும் உள்ள ராசி மண்டலமும் வானியலும் மற்றும் ஒவ்வொன்றுமே முடிவு சமீபமா இருக்கிறது என்று தான் கூறுகிறது. இப்ப எப்பேற்பட்ட ஒரு ராசி இந்த காலத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். சிம்ம ராசி. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப தேவன் எப்படி இருந்திருக்காரு? சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். அவர் கட்சிக்கிற சிங்கத்தை போல மகா சத்தமா என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தின விசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல ஆர்ப்பரித்தார். இப்ப அவர் எப்படி இருந்திருக்காரு? இப்போ சிங்கமாய் வந்திருக்கிறார். சிங்கத்தின் ஆவிதான் இங்க என்ன பண்ணுது? இப்போ இந்த உலகத்திற்கு அசைவாடு, உலகத்திற்காக நியாயத்தீர்ப்பு வந்து அளிக்கிறதற்காக, அவர் நியாயத்தீர்ப்பு வந்து அளிக்கிறதற்காக சிங்கத்தை போல என்ன பண்றார்? கட்சிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, ராசி மண்டலங்கள் கூட என்ன பண்ணுதா? ஏன்னா தேவன் வந்து பூமியில இந்த முதலாவது வேதம் எது தெரியுமா? ராசி மண்டலங்கள் தான். முதலாவது வேதம் ராசி மண்டலங்கள். அப்ப ராசி மண்டலங்கள் கூட என்ன பண்ணுதா? முதலாவது வேதம் இது கடைசி காலம், இது முடிவின் காலம்ன்றத வந்து என்ன பண்ணுதா? வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே பாருங்க சகோதரியே, கூர்ணி கோபுரம் முடிவு அருகாமையில் உள்ளதை கூறுகிறது. கூர்ணி கோபுரம், ஏன்னா தலைக்கல் வந்து இப்போ தீர்க்கதரிசி வந்து இந்த செய்தியை பேசுறாரு. எப்போ 55ல பேசுறாரு. ஆனா அவர் பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன பண்ணுது? கிரகித்துக் கொள்ளுது. ஹோலி கோஸ்ட் வந்து அவருக்கு என்ன பண்றாரு? கொஞ்ச காலத்துல தலைக்கல்லானது வரப்போகிறது என்பதை வந்து அந்த ஆவியில உணர்ந்து என்ன பண்றாரு? ப்ராஃபிட் வந்து இங்க பேசுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா 55வது ஆண்டு தான் பேசுற செய்தியை வந்து பேசுறாரு. ஆனா 63ல தான் என்ன வருது? தலைக்கல்லானது வருது. விசுவாசிக்கிறீங்களா? தலைக்கல்லானது வருது. அந்த தலைக்கல் வருவதற்கு முன்பாக பேசுற பேச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தலைக்கல் எப்பேற்பட்டவரா வராரு? அவரு சுப்ரீம் ஜட்ஜாக வராரு. அவர் தலைக்கல்லாக வராரு. இப்போ இந்த பிரமிடுக்கு என்ன இல்ல? தலைக்கல் இல்ல. தலைக்கல்லானது வருது. வந்து பொருந்தும் போது அது என்ன பண்ணும்? அது கடந்து போயிடும். எங்க போயிடும்? பரத்திற்கு கடந்து போயிடும். பரலோகத்திற்கு கடந்து போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? ஏன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்தின்படி
அவர் என்ன பண்றாரு? என் பிதாவின் வீட்டில அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தாலும் நான் சொல்லிருப்பேன்ற மாதிரி சொல்றாரு. ஆமென். விசுவாசிங்களா? அப்போ அவர் போறாரு, போயிட்டு நம்ம என்ன பண்றாரு? நமக்காக நம் வாழ்வதற்கான ஒரு இருப்பிடத்தை வந்து அங்க என்ன பண்றாரு? தயாரித்து மறுபடியுமாக நான் இருக்கிற இடத்திற்கே உங்களை என்ன பண்றேன்? கொண்டு போன்ற மாதிரி வந்திருக்கிறாரு. ஆமென். வந்திருக்கிறாரா? ஹalleluya. விசுவாசிங்களா சகோதரரே? இப்ப பாருங்க, பிரமிடு கூட என்ன பண்ணுது இப்போ? எஸ், இது முடிவின் காலம்ன்றத வந்து காட்டுதுன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிங்களா? ஹalleluya. சுட்டிக் ஒவ்வொரு மகத்தான சுட்டிக்காட்டும் இடமும் முடிவு அருகாமையில் இருக்கிறது என்பதையே கூறுகிறது. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோமா? முடிவு காலத்துல. முடிவு காலத்துல இருக்கிறோம். விசுவாசிங்களா? அப்படியே பாருங்க, கவனியுங்கள். ஆனால் தேவன் தம்முடைய ராஜாதிபத்திய கிருபையில் முடிவு காலத்திற்கு முன்பாக அவர் அதை இப்பொழுது இயேசுவை கொண்டு குறிப்பிட்டு பேசுகிறார். இயேசு ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ, ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அப்படியே மீண்டும் சம்பவிக்கும் என்று கூறினார். நாம் அதை கண்ணோக்கிறோம். நாம் காண்கிறோமா? நாம் என்ன பண்றோம்? தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சோதரி இந்த நாட்கள்ல நடக்கிற அந்த காரியங்களை பார்க்கும்போது, சங்கதிகளை பார்க்கும்போது வாக்குத்தத்தமானது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. வாக்குத்தத்தமானது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? நாம் அதை காண்கிறோம். ஆகையினால் நாம் அப்படியே ஆவிக்குரிய பிரகாரமாக குருட்டாய் இருக்க வேண்டும், அல்லது நம்மால் அதை காண முடியும். திறந்து சுற்றிலும் நோக்கி பாருங்கள். என்ன பண்ணுவீங்க? ஆவிக்குரிய பிரகாரமாக குருட்டாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க பார்க்கலனா நீங்க எப்பேற்பட்ட நவரா இருப்பீங்க. நீங்க ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்க குருடா இருக்கிறீங்க. அப்ப குருடா இல்லனா இந்த காரியங்களை நீங்க என்ன பண்ணலாம்? எஸ், உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால நீங்க என்ன பண்ணலாம்? காரியங்களை பார்க்கலாம். அப்படி நீங்க குருடா இருந்தீங்கன்னா இந்த காரியங்களை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? திறந்து சுற்றிலும் நோக்கி பாருங்கள். சரீர பிரகாரமான குருடத்தனத்திற்கும் ஆவிக்குரிய குருடத்தனத்திற்கும் இடையே அவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் உள்ளது. நான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டுமானால் சரீர பிரகாரமான குருடத்தனத்தையே எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்வேன் என்று நம்புகிறேன். இப்ப என்ன பண்றாரு இங்க பாருங்க, ஒரு சோதரியே இங்க தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றார். இப்ப நீங்க சரீர பிரகாரமாக நீ குருடத்தனமா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா, இல்லனா ஆவிக்குரிய ரீதியில் நீங்க வந்து ஆவிக்குரிய ரீதியில குருடத்தனமாக இருக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது தீர்க்கதரிசி சொல்றாரு, பிரானம் சொல்றாரு, என்ன சொல்றாரு அவரு? நானு சரீர பிரகாரமா குருடத்தனத்தை என்ன பண்றேன்? தேர்ந்தெடுப்பேன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இந்த சரீரத்துல இருக்கிற கண்கள் வந்து ஒருவேளை வந்து குருடாக்கப்பட்டிருந்தாலுமே சகோதரியே ஆவிக்குரிய கண்களால, எஸ், ஆவிக்குரிய கண்களால வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எஸ், காரியங்களை பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு வேளை வந்து இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் கொடுத்தா என்ன பண்றேன்? சரீர பிரகாரமான இருக்கிற கண்களை வந்து நான் என்ன பண்றேன்? நான் சூஸ் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அது எப்பேற்பட்ட ஒரு மகத்தான காரியம் பாருங்க. அப்படியே பாருங்க, இங்கே கொஞ்ச காலத்திற்கு முன்பு ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனா இருப்பாய் என்றால் என்னை குருடாக்கு என்றார். யாரு? எஸ், பிரானம் வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லீங்களா? இப்ப அவர் என்ன பண்றாரு? அவரால் மகத்தான காரியங்களை அவர் மூலமா தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த காரியங்களை வந்து பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரன் வந்து என்ன பண்றாரு? என்னுடைய கண்களை என்ன பண்ணு? குருடாக்கு, உன்னால முடிஞ்ச குருடா கட்டுறாரு. ஏற்கனவே நீ என்ன இருக்கிற? ஏற்கனவே நீ குருடா இருக்கிறன்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே நீ குருடா இருக்கிற. எப்படி? ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் வந்து அவனுக்கு குருடாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் அவனுடைய கண்களானது திறக்கப்பட்டிருந்தால் ஒழிய அங்க நடக்கிற காரியங்கள் என்ன பண்ணிருக்க முடியும்? எஸ், அங்க நடக்கிற காரியங்களை வந்து அவன் கண்களால கண்டிருக்க முடியும். விசுவாசிகளா? இப்போ ப்ராஃபிட் மூலமா மகத்தான காரியங்களை தேவன் வந்து செய்து கொண்டிருக்கிறார். மகத்தான காரியங்களை வந்து தேவன் வந்து செய்து கொண்டிருக்கும் போது அவன் என்ன பண்றான்? எஸ், அந்த காரியங்களை விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம, விசுவாசிகளா? என்னுடைய கண்களை வந்து என்ன பண்ணு? குருடாக்கு, உன்னால முடிஞ்சா பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே நீ எப்படி இருக்கிற? நீ குருடா இருக்கிற. உன்னை வந்து நான் என்ன பண்ண முடியாது? குருடாக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது அவர் ரொம்ப என்ன பண்றாரு? எஸ், விசுவாசிகளா? தீர்க்கதரிசியை வந்து என்ன பண்றாரு? கேவலப்படுத்துறார். நீ ஏற்கனவே குருடாக இருக்கிறாய் என்றேன். அவர் நான் குருடனா என்றார். நானோ ஆமையா என்றேன்.
ஏனென்றால் அவர் தெய்வீக சுகமளித்தலையும் கேலி செய்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை கேலி செய்து அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை என்றார். நான் நீ குருடாய் இருக்கிறாய் என்றேன். அவர் இல்லை, அது கொஞ்சம் உன்னுடைய சொந்த கற்பனை என்றார். நானோ அது வேத வாக்கியமாய் உள்ளது, வேதகமம் அவ்வாறு கூறியுள்ளது என்றேன். அவர் எப்பொழுது மனது குருடாக்கி போனது என்று கேட்டார். நான் நல்லது, அநேக சமயங்களில் இயேசு உன்னுடைய பிதாக்களிடம் கூறினார், நீர் குருடான பரிசேயர்கள், உங்களுக்கு கண்கள் இருந்து உங்களால் காண முடியவில்லை என இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா? என்ன சொல்றாரு? நீங்கள் கண்கள் இருந்து என்ன பண்ண முடியல, நீங்க பார்க்க முடியல என்றார். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அங்க மனுஷகுமாரனாக வந்து அவருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்குதுன்ற மாதிரி தேவன் முன்கூட்டியே தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்திருக்கிறார். அந்த உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையானது இங்க மாம்சமாய் வந்து அந்த காரியங்களை செய்யும் போது அந்த வாக்குத்தத்தங்களை வந்து நிறைவேறுதலுக்கு கொண்டு வரும்போது என்ன பண்ண முடியல அவங்களால அந்த ஆவிக்குரிய கண்களை, அந்த ஆவிக்குரிய காரியங்களை வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, கிரகித்துக் கொள்ள முடியல, பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுடைய கண்களானது குருடாக்கப்பட்டிருக்கிறது. எந்த கண்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆவிக்குரிய கண்கள். இந்த கண்கள் அவங்க தெரிஞ்சிருக்குது. இந்த கண்களால நல்ல தெளிவா பாக்குறாங்க. ஆனா ஆவிக்குரிய கண்களானது என்ன, ஆவிக்குரிய கண்களானது குருடாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால என்ன பண்ண முடியல, அவங்களால அந்த காரியங்களை வந்து கிரகித்துக் கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பெயல்செபூல்ன்ற மாதிரி சொல்றாங்க, பேய்களுக்கு தலைவர் என்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் அநேகமான வார்த்தைகளால் என்ன பண்றாங்க, தேவனை வந்து தூசிக்கிறாங்க. விசுவாசிகளா? ஏனா சகோதரே சகோதரியே, அந்த காலத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷகுமாரனாக வந்து அந்த வாக்குத்தத்தங்களை வந்து நிறைவேற்றும் போது அவங்களால கிரகித்துக் கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்கு தேவன் அருளப்படல. முன்குறிக்கப்பட்ட சிந்தையில தேவன் அவங்களை என்ன பண்ணல, கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொள்ளல. அதனால என்ன பண்ண முடியல, அவங்களால அந்த காரியங்களை வந்து காண முடியல, பார்க்க முடியல. ஆனா நம்ம பாக்குறோம், இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும் போது நம்ம யாரு, நம்ம வந்து பாக்கியவான்களா இருக்கிறோம். விசுவாசிகளா? அந்த மாதிரி பாருங்க, அந்த மாதிரி தேவன் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக மகத்தான காரியங்களை தேவன் செய்யும் போது என்ன பண்ண முடியல அவங்களால, பரிசேயர்களால, பரிசேயர்களால, சதுசேயர்களால, வேதபாரகர்களால, மறுபடியும் பிரதான ஹோலி பீஸ்ட்களால என்ன பண்ண முடியல, அந்த காரியங்களை வந்து பார்க்க முடியும். அந்த காரியங்களை வந்து பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களானது குருடாக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளா? அது எல்லாமே பார்க்கும்போது முடிவானது ரொம்ப அருகாமையில் இருக்கிறது, முடிவானது ரொம்ப சமீபமா இருக்கிறது, முடிவானது ரொம்ப சமீபமா இருக்கின்றது என்பதை காண்பிக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இன்று மனிதர்கள் குருட்டுத்தனத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மனிதர்கள் குருட்டுத்தனத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை புறக்கணிக்கிறார்கள். என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா தேவன் எப்பவுமே காலகாலங்களாக தம்முடைய நியாய தீர்ப்பானது வந்து பூமியை தாக்குறதுக்கு முன்பாக கிருபையின் பாதை என்ன பண்றாரு, கிருபையின் பாதை ஏற்படுத்தி ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படி தம்முடைய ஊழியக்காரனை அபிஷேகத்தை அனுப்புவார். விசுவாசிகளா? ஒவ்வொரு சபை காலத்திலும் நீங்க பாருங்க, ஒவ்வொரு சீர்திருத்தக்காரர்களை என்ன பண்றாரு, ஒவ்வொரு காலத்திற்கு அனைட் பண்ணி தம்முடைய ஆவியை அவர்களுள்ளாய் வைத்து அனுப்புறாரு. அந்த கிருபையின் பாதை, அந்த கிருபையின் பாதையை அடையாளம் கண்டு கொள்ளும்படி அந்த ஊழியக்காரனை அபிஷேகித்து அனுப்புறாரு. ஆனா என்ன பண்றாங்க ஜனங்க, அந்த ஊழியக்காரர்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மகத்தான ஒரு ஊழியக்காரர்களை போல அவங்க என்ன இருக்க மாட்டாங்க. மகத்தான ஊழியக்காரர்களை போல இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, சாதாரணமாக இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க. அந்த எளிமையான நபர்களை வந்து இந்த ஸ்தாபனங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாம, விசுவாசிகளா? மகத்தான பிரசங்கிமார்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாம இவங்க எளிமையா இருப்பாங்க. இவங்க பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கத்தை கேட்காம புறக்கணிக்கும் போது அந்த ஒரு நபரை வந்து, குறிப்பிட்ட நபரை வந்து அவங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம், புறக்கணிக்கும் போது, தள்ளும் போது அவங்க நியாயத்திற்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா இப்போ ஜனங்களுடைய கண்களானது குள்ளகப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, கிரகித்துக் கொள்ள முடியல. அந்த எளிமையா வருகிற ஊழியக்காரனை வந்து என்ன பண்ண முடியல,
என்ன பண்ண முடியல அவங்களால எஸ் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஸ்தாபனங்கள் வந்து வேற மாதிரி என்ன பண்றாங்க பிரசங்கித்து இருக்காங்க. ஆமென். எப்பவுமே தேவன் மகத்தானவர், எப்படி வருவார், மகத்தான தேவன் மகத்தான ஒரு வடிவத்துல மகத்தான ஒரு வழியில தான் வருவார்ன்ற மாதிரி அவங்க பிரசங்கித்து இருக்காங்க. அதனாலதான் எளிமையாய் தேவன் வந்து வெளிப்படும் போது அவங்களால என்ன பண்ண முடியல, எஸ் புரிந்து கொள்ள முடியல. ஆமென். ஏன் தேவன் அவங்க என்ன பண்ணல, தேவன் அவங்களுக்கு அந்த காரியங்களை எஸ் பார்க்கும்படி கண்களை வந்து என்ன பண்ணல, திறக்கணும். எஸ் திறக்கல. ஆமென். அதனாலதான் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆமென். விசுவாசிகளா? ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜனங்களுடைய நிலையானது ரொம்ப குருட்டுத்தனமா இருக்குது. ஆமென். பாருங்க, இன்று மனிதர்கள் குருட்டுத்தனத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். இப்ப பாருங்க, இந்த காலத்துல பாருங்க சோதரியே, நம்ம பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கமானது மகத்தான ஒரு பிரசங்கமா இருக்குது. ஆமென். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல யோவான் வந்து மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறாரு இல்லீங்களா? ஆமென். மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான். அவன் என்ன பண்ணாம, எஸ் அவன் வந்து அந்த புஸ்தகத்தை வந்து புசித்தான். ஆமென். ஆமென். புசித்து வாய்க்கு ரொம்ப எப்படி இருக்குது, இனிப்பா இருக்குது, வயிற்றுக்கு ரொம்ப கசப்பா இருக்குது. ஆமென். இப்ப அவன் என்ன பண்றான், அந்த வசனத்தை படிக்கலாம் பாருங்க, சீக்கிரமா படிங்க. வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் திறக்கிற சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். இப்ப என்ன பண்றோம் நம்ம, இப்ப இந்த புஸ்தகத்தை வந்து யோவான் புஸ்தகம் இல்லீங்களா, புஸ்தக பிறகு அந்த தூதன் சொல்றான், என்ன பண்ணு, அப்பொழுது அவன் என்னை நோக்கி மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். ஆமென். அநேக ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ஜாதிகளையும் குறித்து என்ன பண்ணு தீர்க்க தரிசனம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அநேக ஜாதிகளை குறித்து, பாஷைக்காரரை குறித்து, ராஜாக்களை குறித்து என்ன பண்றோம், எஸ் ப்ராபசி உரைக்கிறோம். ஆமென். ப்ராபசின்றது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நடக்க வேண்டிய காரியம். எஸ் நெக்ஸ்ட் வந்து நடக்க வேண்டிய ஒரு காரியங்களா இருக்குது. அந்த காரியங்களை முன்கூட்டியே தேவன் நமக்கு வெளிப்படுத்தினபடினால நம்ம என்ன பண்றோம், உரைக்கிறோம். எஸ் நம்ம உரைக்கிறோம் இல்லீங்களா? இந்த உரைக்கப்படுற அந்த காரியத்தை பார்த்து என்ன பண்றாங்க ஜனங்க, விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமென். என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. இதுதான் கடைசி ஒரு அடையாளமா இருக்கு இந்த உலகத்துக்கு. ஆமென். மணவாட்டியின் மூலமாக வெளிப்படுற இந்த ஒரு செய்தி என்னவா இருக்குது, எஸ் கடைசி அடையாளமா இருக்குது. ஏன்னா சோதரியே, இங்க செகண்ட் எக்ஸோடஸ்ல பாருங்க, இயேசு கிறிஸ்து போன பிறகு பரிசுத்தாவியை அவங்க பெற்றுக்கொள்றாங்க இல்லீங்களா? ஆமென். இயேசு கிறிஸ்து போன பிறகு பரிசுத்தாவியை அவங்க பெற்றுக்கொண்ட பிறகு சோதரியே, அவங்க என்ன பண்றாங்க, கடைசி அடையாளமாக அவங்க அந்த எருசலேம் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. ஆமென். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனா இவங்க மூலமாக அந்த மகத்தான காரியங்கள் வெளிப்படும் போது அதே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா மகத்தான காரியங்களை செஞ்சாங்க. எங்க, அந்த இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில. ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ண முடியலன்னா, அந்த அடையாளங்களை என்ன பண்ண முடியல, கிரகித்துக் கொண்டு அடையாளம் கண்டு கொண்டு ஒருவேளை அவரை விசுவாசித்திருந்தால் அந்த நியாயத்திற்கு என்ன பண்ணிருப்பாங்க, தப்பித்துக் கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க யார், அவங்க மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறாங்க இல்லீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படும் போது அவர் மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். ஆனா அப்ப என்ன பண்ணல, அவங்க விசுவாசிக்க முடியல. ஆனா சோதரியே, ஒருவேளை அவங்க அந்த கடைசி அடையாளமா இருக்கிற அந்த சிஷ்யர்கள் மூலமாக வேலை வந்து என்ன பண்ணிருக்கலாம், வெளிப்பட்டிருக்கலாம். எஸ், அந்த கிருபையின் பாதையானது வெளிப்பட்டிருக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அடையாளம் கண்டு கொண்டு ஒரு வேளை வந்து விசுவாசித்திருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த நியாயத்தீர்ப்பிற்கு தப்பித்துக் கொண்டிருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே பாருங்க, இந்த காலத்துல பாருங்க, நாம் யாரா இருக்கிறோம், நம் கடைசி அடையாளமா இருக்கிற உலகத்துக்கு நாம் என்ன பண்றோம். எப்படி நோவா வந்து 120 வருஷம் அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒவ்வொரு இடத்துக்கு சென்று என்ன பண்ணாரு, பிரசங்கித்தார். இப்ப நம்ம எல்லாமே என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு இடத்துக்கு போக முடியாது.
ஏன்னா சோதனை சோதரியே நம்ம ஒரே செய்தியை பெற்றிருக்கிறோம். இப்போ அநேக இந்த உலகத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு மூலையில என்ன பண்றாங்க, இந்த செய்தியை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. நோவா எப்படி அந்த 120 வருஷம் என்ன பண்ணாரு, கிருபை செய்தியை பிரசங்கித்தாரோ, வேலைக்குள்ள வாங்க, தேவன் என்ன பண்ண போறாரு, இந்த உலகத்தை அழிக்க போறாரு, ஏழிக்க போறாரு. இந்த உலகமானது ரொம்ப மோசமா இருக்குது, ஜனங்களுடைய இருதயமானது கெட்டு போயிருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, தேவன் வந்து இந்த பூமி அழிக்க போறாரு, இந்த வேலைக்குள்ள வாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வாங்க என்ற மாதிரி சொல்லும் போது அவங்க என்ன விசுவாசிக்க முடியல. அதே மாதிரி பாருங்க, இந்த காலத்துல நோவை போல அநேக ஸ்தலத்துக்கு நம்ம போக முடியல. ஆனா என்ன பண்றோம், யூடியூப் மூலமா பேசுறோம். எஸ், இந்த யூடியூப் மூலமா பேசும்போது ஒவ்வொரு மூலைக்கு இந்த யூடியூப் என்ன பண்ணுது, இந்த சத்தமானது எஸ் போகுது, அவங்க இருக்கிற இடத்துக்கே போகுது. அவங்க என்ன மொபைல் திறந்து என்ன பண்ண முடியும், எஸ் இந்த தலைப்புல அவங்க செய்தியை பார்க்க முடியும். அப்போ அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த கடைசி அடையாளமான சத்தத்தை கேட்டு அவங்க மனம் திரும்ப முடியும். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க ஜனங்க, எஸ் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன பாருங்க சகோதரி, நம்ம பாருங்க யோவான் 3ஆம் அதிகாரம் பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் சீக்கிரமா. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எதுக்காக அவர் சிலுவையில வந்து அறையப்பட்ட சொல்லுங்க பார்க்கலாம். தம்மை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட்டாரா? யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் விசுவாசிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவனுக்கு நீங்க பாத்திரவனா மாற முடியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவரை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் கிருபையின் பாதையை உருவாக்கி அதை வந்து என்ன பண்ற ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அதை வந்து ஜனங்க என்ன பண்றாங்க, எஸ் புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிக்கும் போதே ஒரு நியாயத்திற்கு உள்ளாயிட்டாங்கன்ற மாதிரி வசனம் சொல்லுது. அந்த கிருபையின் பாதையை வந்து தேவன் ஜனங்களுக்கு அளிக்கும் போது, அருளை செய்யும் போது, அந்த பாதையை வந்து அந்த பாதையை நீங்க ஏற்றுக்கொள்ளாம புறக்கணிக்கும் போது, தள்ளும் போது நீங்க என்ன வேண்டிக்கிறீங்க, நியாயத்திற்கு உள்ளாயிட்டீங்க. இவர் பிக்ஸ்டு, அது முடிஞ்சு போன ஒரு காரியம். நீங்க நியாயத்திற்கு உள்ளாயிட்டீங்க, எஸ் உள்ளாயிட்டீங்கன்ற மாதிரி சொல்றாரு வசனம். அப்படி சொல்லுது பாருங்க. உலகத்தை ஆக்னைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு, சரி, உலகத்தை ஆக்னைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். விசுவாசிங்களா? எவ்வளவு கிருபை பாராட்டுறாரு பாருங்க. ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட தயவையும் இரக்கத்தையும் அவர் காண்பிக்கிறார் பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்னைக்குள்ளாக தீர்க்கப்படான். யாரை விசுவாசிக்கிறவங்க? கிறிஸ்துவை. எஸ், விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை வந்து விசுவாசிக்கிறவங்க அவங்க அந்த நியாய தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டாங்க. விசுவாசியதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனா இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. என்ன பண்ணலாமா? ஒரே குமாரனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்காம இருக்கிறதே அது நியாய தீர்ப்பிற்கு உள்ளான ஒரு காரியமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இவங்க தீர்க்கதரிசிகளா எந்த நாமத்துல வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாமத்துல வந்தாங்க? சபை காலத்துல எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் வந்தாங்க. ஆனா அவங்க அவரை வந்து என்ன பண்ணல, யாருமே ஏற்றுக்கொள்ள. நம்மளும் கூட அந்த மாதிரி தானே, நம்ம யாரோட நாமத்துல வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வந்திருக்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருத்தரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்க பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38 விசுவாசிகள். அதனால விசுவாசம், அந்த நாமத்தை தானே என்ன பண்றோம்? எஸ், அந்த நாமத்தினால தான் வந்திருக்கிறோம். அந்த நாமத்தை தான் நம்ம அந்த நாமத்தை விசுவாசித்து நம்ம என்ன பண்றோம்? எஸ் சொல்றோம். அது ஜனங்க என்ன பண்ண மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஜனங்களுடைய நிலையானது அப்பேற்பட்ட ஒரு குருட்டுத்தனத்திற்கு போயிருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இன்று மனிதர்கள் குருட்டுத்தனத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை புறக்கணிக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பு மாத்திரமே மீதியாக விடப்பட்டுள்ளது. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்போ அந்த கிருபையின் பாதையை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்களோ, தள்ளுறாங்களோ, அப்போ நியாயத்தீர்ப்பு மாத்திரமே மீதியாக விடப்பட்டுள்ளது. ஆனால் எப்பொழுதுமே தெய்வீக நியாயத்தீர்ப்பு தாக்குவதற்கு முன்பாக தேவன் தம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் மிகவும் ஏற்ற ஒரு வழியை கொண்டிருக்கிறார். தேவன் முதலாவது எச்சரிக்காமல் நியாய தீர்ப்பு கொடுக்க மாட்டாராம். ஏன்னா ப்ராஃபிட் பேசிருக்கிறார், அந்த மாதிரி தலைப்புல பேசிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க,
எப்பொழுதுமே தெய்வீக நியாயத்தீர்ப்பு தாக்குவதற்கு முன்பாக தேவன் தம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் மிகவும் ஏற்ற ஒரு வழியை கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு ஒளி உள்ளது. அந்த வழியை பின்பற்ற வாஞ்சை உள்ள யாவரும் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு ஒளியை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அதுதான் அவருடைய இரக்கங்களாகும். அதுதான் அவருடைய இரக்கங்களாகும். அப்ப ஒவ்வொரு காலத்திலும் தேவன் என்ன பண்றாரு, ஒரு மனிதன் அனேக் பண்ணி அனுப்பும் போது அந்த மனுஷனுடைய செய்தி நீங்கள் கேட்கும் போது அதுதான் என்னவா இருக்குது, அந்த இரக்கங்களை வந்து நீங்க புறக்கணிக்கிறீங்க. அதுதான் அவருடைய இரக்கங்களாகும். தப்பிக்கும்படியான ஒரு வழியை உண்டாக்குதல். யாரும் கெட்டு போகும்படி விரும்பாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிக்கிறவராக இன்று உலகத்தில் இருக்கிறார். யாரு? தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தீர்க்கதரிசியின் மூலமாக, பிராணம் மூலமாக என்ன பண்றாரு? இப்போ வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தம்முடைய அடையாளங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனா ஜனங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? அடையாளம் கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. மேலும் ஜனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். மகத்தான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. மேலே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்கள் காண்பிக்கப்படுகின்றன. அடையாளங்கள் வானத்தினூடாக பறக்கும் தட்டுகள் அடையாளங்கள் பெண்டகனம் எல்லாரும் கூட அதை குறித்து என்ன முடிவு செய்வதென்று அறியாதிருக்கிறார்கள். மேலே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்கள் வியாதியஸ்தர் சுகமடைதல், மரித்தோர் உயிரோடு எழுப்புதல்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புதல், குருடரின் கண்கள் திறக்கப்படுதல், அசுத்தாவிகளை துரத்துதல், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதல் போன்றவை அவருடைய வருகைக்கு முன்பாக சம்பவிக்கிற அடையாளங்கள். யாரும் கிட்டுப்போக வேண்டும் என்று விரும்பாமல் எல்லாரும் தாழ்மையுடன் இனிமையுடனும் மனம் திரும்பும்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். எப்போ? வருகைக்கு முன்பாக. அப்ப சுப்ரீம் ஜட்ஜாக வருவதற்கு முன்பாக தீர்க்கதரிசி இந்த செய்தியை பேசுறார். அப்ப தம்முடைய இரக்கங்களையும் தம்முடைய கிருபையை என்ன பண்றாரு? அடையாளங்களோட காண்பிக்கிறார். ஏன்னா மகத்தான காரியங்கள் நடக்கும் போது ஜனங்க அடையாளம் கண்டுகொள்ள தேவன் வந்திருக்கிறாரு. இவரை விசுவாசிக்கும், இந்த ஊழியக்காரரை விசுவாசிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? அவர் அனுப்பின ஊழியக்காரரை விசுவாசிக்கும் போது யாரை விசுவாசிக்கிறீங்க? எஸ், யார் அனுப்புறாரோ அவரு விசுவாசிக்கிறீங்க. அப்போ வந்து பிராணம் வந்து அனுப்புறது யாரு? தேவன் அனுப்புறாரு. அப்ப தேவன் வந்து அனுப்பும்போது அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதான் அடையாளங்கள். வியாதியஸ்தர் சுகமடைறாங்க. மரித்தவர்கள் என்ன பண்றாங்க? உயிரோட எழுறாங்க. குருடருடைய பார்வை வந்து திறக்கப்படுது. அசுத்தாவிகள் துரத்துறாரு. மகத்தான சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க என்ன பண்ணுவோம்? மனம் திரும்பணும். ஓ, இது தேவன் தான் என்ன பண்றாரு, நம்ம கிருபையின் வழியை என்ன பண்ணிருக்காரு, நமக்கு காண்பித்து கிருபையின் பாதையை வந்து நாம் அடையாளம் கண்டு கொள்ளும்படி, நம்முடைய இருதயமானது கிரகித்துக் கொள்ளும்படி தேவன் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு பாதையை வெளிப்படுத்திருக்கிறாரு. நம்ம அதை என்ன பண்றோம்? அதை காது கொடுத்து கேட்காம நம்ம புறக்கணிக்கிறோம். அப்ப புறக்கணிக்கும் போதே நீங்க நியாயத்தீர்ப்புக்கு உள்ளாயிட்டீங்க. அதை நீங்க வந்து தள்ளும் போதே நீங்க நியாயத்தீர்ப்பிற்கு உள்ளாயிட்டீங்கன்ற மாதிரி வார்த்தை சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணும்? உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக, உடைய உறவினர் உற்றாருக்காக என்ன பண்ணுங்க? நீங்க நேசிக்கிறீங்களா? பாசமா இருக்கிறீங்களா? அவங்களுக்காக என்ன பண்ணுவீங்க? ஜெபிக்கணும். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்னவா இருக்குது? ஒரு காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அப்ப என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய இரக்கத்தை என்ன பண்றாங்க? எஸ், புறக்கணிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இன்னொரு செய்தியில சொல்றார் சகோதரியே. இங்க பாருங்க, கிறிஸ்து தம்முடைய கிரியையை துவங்குகிறார். அவர் என்ன செய்தார்? அவர் எப்படி தாழ்மையாய் இருந்தார் என்பதையும், அவர் ஒரு வேத பண்டிதனை போன்று ஒரு குறிப்பிடத்தக்க மகத்தான மனிதனாய் இருக்கவில்லை. யாரு? இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு. அதே மாதிரி பாருங்க, நம்முடைய தீர்க்கதரிசி பாருங்க, பிராணம் பாருங்க, எப்படி இருந்தார் அவரு? பெரிய ஒரு பிரசங்கி மாதிரி இல்ல அவரு. அவர் ஊழியர் செய்யும் போது ஓரல் ராபர்ட் பிலிகிராம்ல இருந்தாங்க. இன்னும் மகத்தான பிரசங்கிமார்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய ஊழியர்களை பார்க்கும்போது நம்முடைய பிரதர் பிராணமுடைய ஊழியத்தை பார்க்கும்போது ஒப்பிடும்போது இவர் ரொம்ப எப்படி இருக்கும்? ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்களுடைய கூட்டங்கள்ல மகத்தான ஜனங்கள் கூடுவாங்க. ஆனா நம்முடைய தீர்க்கதரிசி வந்து கூட்டத்தை வந்து போடும்போது ரொம்ப குறைவான ஜனங்கள் தான் வருவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இவங்க யாரு? எலெக்டட் பீப்பிள்ஸ். யார் இவங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட விதைகள். விசுவாசிக்கிறீங்களா?
அப்ப பாருங்க, எப்பவுமே தேவன் வந்து எப்படி வெளிப்படுவாரா? எஸ், எளிமையா வெளிப்படுறார் அவர். அதை எப்பவுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆமென். இங்க பாருங்க, தாழ்மையா இருந்தார் என்பதையும் அவர் ஒரு வேத பண்டிதரை போன்று ஒரு குறிப்பிடத்தக்க மகத்தான மனிதனாக இருக்கவில்லை என்பதையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆனால் அவர் தாழ்மையாயும் சாந்தமாயும் கனிவாயும் இருந்தார். எப்படி இருந்தார் அவரு? தாழ்மையா. எஸ், தாழ்மையாயும் சாந்தமாயும். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப தாழ்மை, ரொம்ப சாந்தமா இருந்தார். அவர் கனிவா இருந்தாரா? அவர் மிக திறமையான சொல்வன்மை மிக்க ஒரு பிரசங்கியா இருக்கவில்லை. அவர் திறமை மிக்க ஒரு பெரிய ஒரு பிரசங்கியா இருக்கவில்லை. அவர் விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய சத்தம் வீதியில கேட்கப்படவும் இல்லை. அவருடைய சத்தம் வீதியில கேட்கப்படவில்லையா? ஆனால் யோவான் ஒரு கர்ஜிக்கிற சிங்கமாக புறப்பட்டு சென்றான். யோவான் எப்போ? அவருடைய காலத்துல. விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் யோவான் ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல புறப்பட்டு சென்றான். அவன் ஒரு பிரசங்கியா இருந்தான். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு ஒரு கர்ஜிக்கிற சிங்கமாக வரவில்லை. எப்போ வரல? முதலாம் வருகையில வந்து கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வரல. அவர் ஆட்டுக்குட்டியா வந்தார். அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியா வந்தார், பலியான வந்தார். அப்ப அதுக்கு முன்பாக தான் யோவான் இருக்கிறார். அவர் தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்ன பண்றாரு? எஸ், இயேசு கிறிஸ்துவை வந்து அறிமுகப்படுத்தும்படி அங்க என்ன பண்றாரு? இயேசು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? ಶಬ್ದವನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಬರುವಿಕೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ. ಯಾಕಂದ್ರೆ ಮೊದಲನೇ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರಿಸ್ತು ಯಾವ ತರವಾದವನು? ಆತನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹವಾಗಿ ಬಂದಿಲ್ಲ. ಆತನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹವಾಗಿ ಬಂದಿಲ್ಲ. ಆತನು ಒಡೆಯಲ್ಪಡುವ ಒಂದು ಕುರಿಮರಿಯಾಗಿ ಬಂದ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? இயேசு ஒரு கர்ஜிக்கிற சிங்கமாக வரவில்லை. ஆனா இப்போ வந்திருக்கிறார். ಬಂದಿದ್ದಾನೆ. ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹವಾಗಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. விசுவாசம் ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ஆனால் தேவன் அவரோடு கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார். தேவன் கிறிஸ்துவோடு இருந்தார். பேதுரு பெந்தகோஸ்தே நாளிலே இஸ்ரவேலரே, யூதாவிலே வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நினைப்பித்து அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறீர்கள். தேவன் என்ன பண்ணாரா? கிருபையின் பாதையை உங்கள் மத்தியில காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை வைத்து அவர் மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தினாரு. ஓ எருசலேமிலே வாசமா இருக்கிற ஜனங்களே, நீங்க என்ன பண்ணல? நீங்க அடையாளம் கண்டுகொள்ளல. அதே மாதிரி சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? ஓ மகத்தான ஜனத்தாரே, பாசைக்காரரே, ஜாதி ஜனங்களே, உங்கள் மத்தியிலே எங்களுடைய பிரதர் பிரணாமை வைத்து தேவன் என்ன பண்ணாரு? மகத்தான காரியங்களை செய்தாரு, அற்புதங்களை செய்தாரு, அதிசயமான காரியங்களை செய்தாரு, கிருபையின் பாதையை வெளிப்படுத்தினார். ஆனா நீங்க என்ன பண்ணல? நீங்க அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. நீங்க என்ன பண்ணல? அடையாளம் கண்டுகொள்ள. விசுவாசிக்கிறீங்களா? நடப்பித்து அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்களோ எல்லாரும் சாட்சிகளா. நீங்களே என்ன பண்ணுறீங்க? நீங்க தான் சாட்சிகளா இருக்கிறீங்க. அந்த காரியங்களை கண்களால பார்த்தீங்க இல்லீங்களா? அப்போ பிரதர் பிரானம் வந்து ஊழியம் செய்யும் போது, இப்ப மனவாட்டி ஊழியம் செய்யும் போது இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களே சாட்சிகளா இருக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்குமே எந்த ஒரு பிரசங்கி இப்பேற்பட்ட மகத்தான செய்திகளை பிரசங்கிக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் பேசப்படுற செய்தியானது இதுவரைக்குமே வெளிப்படுத்தாத பாகங்கள். வெளிப்படாத பாகங்கள். ஏன்னா நம்ம பேசுற செய்தி எல்லாமே ரகசியங்கள் தான் இருக்கு. நம்ம பேசப்படுற செய்தி எல்லாமே மிஸ்ட்ரீஸ், ரகசியங்கள். இந்த ரகசியங்களை வந்து ஒரு ஸ்தாபன சபையுடைய ஒரு ஊழியக்காரன் பேச முடியாது. ஏனா அவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக இந்த பாகத்திற்கு என்று தெரிந்து கொண்ட மாத்திரம்தான் இந்த பாகத்திற்கு என்று தெரிந்து கொண்டா மாத்திரம் என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்மளை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவங்களை தெரிந்து கொள்ளல. அதனால தான் என்ன பண்ண முடியும்? பேச முடிய மாட்டேங்குது. நம்ம பேசுறோம். அப்புறம் தெரிந்து கொண்டு இருக்கிற பாத்திரங்களா இருக்கிறோம். தெரிந்து கொண்ட ஊழியக்காரர்களா இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அவன் எப்படியாய் அதை அவர்களுக்கு பதிய செய்தான் என்பதை கவனியுங்கள். நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும் என்றான். நீங்க ஏன்னா அவங்களுக்கு ஞாபகப்படுத்தல. நீங்க அவர் அறிந்திருக்கிறீங்க. நீங்க தான் அடையாளமா இருக்கிறீங்க. ஏன்னா அவர் வந்து கிருபையின் பாதையை வந்து இங்க வெளிப்படுத்தினாரு. நீங்க என்ன பண்ணல? விசுவாசிக்கல. நீங்க என்ன பண்ணல? விசுவாசிக்கல. இயேசு மாயக்காரரே, நீங்கள் வெளியே போய் சூரியனை நோக்கி பார்த்து அஸ்தமானமாகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ன பண்றாரு? மாயக்காரரே யார?
பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் வேதபாரர்களையும் பிரதான ஆசிரியர்களை என்ன பண்றாரு? விரியன் பாம்பு குட்டிகள் என்றார். ஆமென். விரியன் பாம்பு குட்டிகள் என்றாரு, மாயக்காரர் என்றாரு, இன்னும் அநேகமான வார்த்தைகளால் அவங்க என்ன பண்றாரு? பேசுறாரு. ஏன்னா நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி என்ற மாதிரி சொல்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியா நீங்க இருந்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து என்ன பண்ணாரு? என்ன அந்த மமரே சம பூமியிலே நான் வந்து திரை மறைத்துக் கொண்டு வரும்போது என்னை அடையாளம் கண்டு கொண்டு என்னை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணாரு? இயேசுவை மகிமைப்படுத்தி என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்திருக்கிறேன், நான் வந்து அதே காரியங்களை செய்யறேன். விசுவாசிகள் நான் வந்து அதே காரியங்களை செய்றீங்க, என்ன பண்ண மாட்டீங்க? என்ன விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்களே, என்ன விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்களேன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன பண்ண? கல்லால் அடிக்க பாக்குறாங்க. நீ வந்து என்ன பண்ற? நீ மனுஷனா இருந்து மகத்தான தேவனுக்கு என்ன பண்ற? நீ பொருத்திக் கொள்கிறாயா? நீ ஒரு மனுஷனா இருந்து நீ வந்து என்ன பண்ற? யெகோவா தேவனுக்கு எலோஹிம் நீ பொருத்திக் கொள்கிறாய் என்ற மாதிரி என்ன பண்றாங்க? கல்லால் அடிக்க பாக்குறாங்க. ஆனா தேவன் வந்து அவர்தான். அவரே மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன். யெகோவா தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி என்ன பண்றாரு? ஒரு சரீரத்தை உண்டாக்கி கொண்டு அதுக்குள்ள அவர் என்ன பண்ற? தன்னை ஊற்றிக்கொண்டு அந்த ஜனங்கள் மத்தியில வெளிப்பட்டார். ஒரு மனிதனை போல வெளிப்பட்டார். நமக்காக பாருங்க சோதனை. அவர் என்ன பண்றாரு? அவருக்கு என்னது? எல்லாருக்குமே என்ன இருக்குது? நரிகளுக்கோ தலை சாய்க்க இடம் இருக்கின்றது, எனக்கோ இல்லைன்ற மனுஷகுமாருக்கு இல்லைன்றார். பாருங்க சோதனை யோசனை பண்ணி பாருங்க. நரிகளுக்கோ தலை சாய்க்க குகைகள் இருக்குது. நரிகளுக்கோ தலை சாய்க்க குகைகளும் குருவிகளுக்கு என்ன இருக்குது? கூடுகள் இருக்குது. ஆனா எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. மனுஷகுமார் பாருங்க பிறக்கும் எப்பேற்பட்ட இடத்துல பிறந்தார் அவரு? ஆட்டு தொழுவு. விசுவாசிகளா? மாட்டு தொழுவத்துல பிறந்தார். விசுவாசிகளா? மாட்டுடைய கந்தையான துணியில கந்தையான துணியில சூற்றப்பட்ட வெகுமதியாக இருந்தாங்க. தம்முடைய தாயுடைய மடியில இருந்தார். விசுவாசிகளா? அப்ப பாருங்க சோதரியே, அவர் எப்படிப்பட்டவரா வந்தார்? அவரு மகத்தான தேவனா இருந்து சிருஷ்டிகர்த்தரா இருந்து இந்த சிருஷ்டியில் அவருக்கு இடமில்லாத ஒரு நபரா வந்தார். அவர் ஜனங்களால சபிக்கப்பட்டாரு, புறக்கணிக்கப்பட்டாரு, தள்ளப்பட்டாரு, அடிக்கப்பட்டாரு, கிழிக்கப்பட்டாரு. யாருக்காக சோதரி சொல்லுங்க பார்க்கலாம்? தம்முடைய ஜனங்கள் வந்து மனம் திரும்பி அந்த கிருபையின் பாதை அடையாளம் கண்டு கொண்டு அவர் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும்ன்றதுக்காக தான் வந்தார். ஆனா ஜனங்க என்ன பண்ணல? அவரை வந்து விசுவாசிக்கல. விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்ன பண்ணல? விசுவாசிக்கல. ஜனங்க என்ன பண்றாங்க? பாயக்காரரே, நீங்கள் வெளியே போய் சூரியனை நோக்கி பார்த்து அஸ்தமானம் ஆகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமா இருக்கிறது, மந்தாரமுமா இருக்கின்றது, அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். இப்ப என்ன பண்றாங்க சொல்லுங்க? இந்த பெரியவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்துல பாருங்க, அப்போ சூரியனை பார்த்து இந்த கிளைமேட்ஸை பார்த்து என்ன பண்ணுவாங்க? மழை வருதா, மழை வராதா, இன்னைக்கு எந்த நாள், என்ன காரியங்கள் என்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்களா? அவங்க யாரு? பரிசேயர் சதுசேயர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களே. ஆனா இங்க வந்து எம் மூலமா தேவன் வந்து மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. வாக்கு தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்குது. ஆனா இந்த காரியங்களை நீங்க அடையாளம் கண்டுகொள்ள முடியலையான்னு கேட்கிறாரு. யார? அங்க இருக்கிற வேத பாரகரையும் பரிசேயரையும் சதுசேயரையும் கேட்கிறார். இயேசு மாயக்காரரே, நீங்கள் வெளியே போய் சூரியனை நோக்கி பார்த்து அஸ்தமானமாகிற போது செவ்வானமிட்டிருக்கின்றது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமா இருக்கிறது, அதனால் ஒன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள் என்றார். மேலும் வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் என்னை காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களுக்கு கூடாதா? காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களுக்கு கூடாதா? என்ன சொல்றாரு? இப்போ நடந்து கொண்டிருக்கிறதான அடையாளங்களை பாருங்கப்பா. நம்ம மத்தியில நடந்து கொண்டிருக்கிறதான அடையாளங்களை பாருங்கப்பான்றார். யாரு? கிறிஸ்து சொல்றார். காலங்களின் அடையாளங்கள் நிதானிக்க உங்களுக்கு கூடாதா? நீங்கள் என்னை அறிந்திருந்தால் நீங்கள் என்னை அறிந்திருந்தால் நீங்கள் என் நாளையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். நீங்க வந்து அறிந்திருந்தீங்களா? நான் வந்திருக்கிற இந்த நாட்களை என்ன பண்ணிருப்பீங்க? அறிஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணல? என்னையும் அறியல, என் நாளையும் நீங்க அறியல. விசுவாசிக்கிறீங்களா? இன்று அவர் என்னவென்று கூக்குரலிடுவார்.
எப்படியா அவருடைய ஆவி அவருடைய பிரசங்கிமார்களூடாக வேலை சமீபித்து விட்டது என்று கூக்குரலிடுகிறது. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வேலை வந்து விட்டது, வேலையானது சமீபித்து விட்டது. நம்ம என்ன பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவன் வந்துட்டாரு. தேவன் என்ன பண்ணிருக்காரு? இந்த உலகத்துல வந்து இந்த உலகத்துல மனவாட்டி இருக்கிற சரீரத்துல தம்மை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மறைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தம்முடைய கூடாரமாக தம்முடைய மனவாட்டியை வந்து அவர் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அந்த கூடாரத்தின் நூலாக ஜனங்களோட என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ ஜனங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அதான் என்ன பண்றோம்? பேசுறோம். அதான் என்ன பண்றோம்? அப்பேற்பட்ட செய்திகளை தான் என்ன பண்றோம்? எஸ், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். ஓ என்று அவர் என்னவென்று கூக்குரலிடுவார். எப்படியாய் அவருடைய ஆவி அவருடைய பிரசங்கிமார்களூடாக வேலை சமீபித்து விட்டது என்று கூக்குரலிடுகிறது. நாம் நிதானிக்கிறோம், நாம் அணுகுண்டுகளை கவனிக்கிறோம். என்ன பண்றோம்? நம்ம ப்ளீஸ் தயவு நீங்க பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? உலகத்துல வந்து நியூஸ் பாக்குறோம். நியூஸ் பார்த்து நிறைய காரியங்களை வந்து என்ன பண்றோம்? எஸ், இந்த மாதிரி காரியங்கள் வருது என்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? எஸ், கெஸ் பண்றோம். ஆனா அதெல்லாம் நீங்க கெஸ் பண்றீங்க. ஆனா பிரசங்கிமார்கள் மூலமாக என்ன பண்றீங்க? தம்முடைய ஆவியினூடாக என்ன பண்றாரு? பேசிக்கொண்டிருக்கிறார். எஸ், அந்த வேலையானது சமீபித்து விட்டது என்பதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த வேலையானது சமீபித்து விட்டது என்பதை வந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதை ஜனங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? எஸ், பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்ல வர்றாரு. இங்க பாருங்க, அணுகுண்டுகளை கவனிக்கிறோம். கிளார்க் காப்லஸ் என்பவருடைய இடத்தை யார் கைப்பற்ற போகிறார்கள் என்பதை அதை அல்லது மற்றதை அல்லது யார் துணை குடியரசுத் தலைவர் என்பதையும் நாம் அறிவோம். என்ன பண்றோம்? இந்த உலகத்துல வந்து அரசியல் நம்ம என்ன பண்றோம்? அதிகமா நியூஸ்ல பாக்குறோம். இல்ல எந்த அரசியல் வந்து வரப்போகுது, இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப 26ல வந்து எந்த அரசு வரப்போகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பாக்குறோம். ஸ்டாலின் வரப்போறாரா, இல்ல எடப்பாடி வரப்போறாரா, விஜய் வராரா நம்ம தமிழ்நாட்டுல, இல்ல பிஜேபி வரப்போகுதுன்ற மாதிரி என்ன பண்றோம்? நிறைய காரியங்களை பாக்குறோம். இல்ல அந்த ப்ரோக்ராம்ல வந்து என்ன பண்றோம்? அவர் என்ன பேச போறாரு, அவர் என்ன காமெடி பண்ண போறாரு, நெக்ஸ்ட் அவர் என்ன அந்த பெண்மணி வந்து என்ன சொல்ல போறான்ற மாதிரி நிறைய காரியங்கள் என்ன பண்றோம்? நம்ம பாக்குறோம் இல்லீங்களா? அதுதான் சொல்றாரு. நாம் அதில் ஆர்வம் கொண்டுள்ளோம். என்ன பண்றோம்? நம்ம அந்த மாதிரி காரியங்கள்ல வந்து நம்ம ஆர்வம் கொண்டிருக்கிறோமா? ஆனால் காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க நம்மால் முடியவில்லை. நாம் முடிவில் இருக்கிறோம். நாம் எங்க இருக்கிறோமா? முடிவில். ஆனா அடையாளங்கள் தேவனுடைய மகத்தான ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற அந்த காரியங்களை நீங்க என்ன பண்ண முடியும்? அடையாளம் கண்டுகொள்ள முடியலையா? நம்ம எங்க இருக்கிறோம்? முடிவிலே இருக்கிறோம். ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? தம்முடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். பிசாசும் தம்முடைய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தேவனும் செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அடையாளங்களை நிதானிக்க நம்மால் முடியவில்லை. நாம் முடிவில் இருக்கிறோம். அது என்ன? நாம் தொலைக்காட்சியில் அடுத்த காட்சி என்ன என்பதிலும் ஒளிபரப்பாகும் அந்த நிகழ்ச்சியில் சூசி என்ன செய்ய போகிறாள் என்பதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளோம். என்ன பண்ண போறோம்? டிவில என்ன பண்றோம்? அதிகமா நெக்ஸ்ட் என்ன ஒரு காட்சி வரப்போகுது, என்ன ஒரு படம் வரப்போகுது, என்ன ஒரு படத்தை வந்து போட போறாங்க, அந்த படம் எப்படி இருக்கும், அந்த படத்துல ஸ்டோரி எப்படி இருக்கும், அந்த படத்துல வந்து அந்த பெண்மணி என்ன பேச போறா, ஹீரோயின் என்ன பேச போறா, ஹீரோ என்ன செய்ய போறாரு, இந்த மாதிரி காரியங்களை என்ன பண்றோம்? அதிகமா பார்க்கிறதுக்கு ஆர்வம் கொண்டிருக்கிறோம், ஆர்வம் கொண்டுள்ளோம். இல்லை என்றால் அந்த ஸ்திரீனுடைய பேர் என்ன? அங்கே ஆர்தர் காட் பிரே அந்த நிகழ்ச்சியில் என்ன செய்ய போகிறார் என்பதிலும் அவர் அடுத்த முறை என்ன விதமான ஒரு கேலி பேச்சை பேச மகிழ்விக்க போகிறார். இதெல்லாம் என்ன பண்றோம்? பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்ன பண்றோம்? யூடியூப், இந்த மாதிரி என்ன காரியங்களை பார்க்கிறோம்? தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ஸ்டேட்டஸ், நம்ம எப்பேற்பட்ட நபர்களா இருக்கிறோம்ன்றத வந்து பார்க்கிறதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ்ல நம்ம போடுறோம் இல்லைங்களா? ஸ்டேட்டஸ் அதை பார்த்தாவே நம்ம எந்த ஒரு நிலையில் இருக்கிறோம்ன்றத வந்து என்ன பண்ணலாம்? எஸ், ஈஸியா வந்து கண்டுகொள்ளலாம். நீங்க எந்த ஒரு ஆவியில நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்கன்றத வந்து நீங்க என்ன பண்ணலாம்? எஸ், உங்களை குறித்து நீங்களே என்ன பண்ணுங்க? ஸ்டேட்டஸ்ல பார்க்கலாம். நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா? தேவனை நேசிக்க மாட்டேங்கிறீங்களா? தேவனுக்காக வாழ்றீங்களா? தேவனுக்காக வாழ மாட்டேங்கிறீங்களான்றத வந்து நீங்க செய்யற கிரியைகளே அவைகளே அடையாளமா என்ன பண்ணுது? உங்களை காண்பிக்குது. நீங்க யாருன்றதை கண்டு காண்பிக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ನೀವು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳೇ, ನಿಮ್ಮ ಸ್ಟೇಟಸ್ ಅಲ್ಲಿ ಇಡುವ ಕಾರ್ಯಗಳೇ, ನೀವು ಯಾವ ತರವಾದ ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಅಂತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? ತೋರಿಸ್ತಾ ಇದೆ. ಆಮೆನ್.
என்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளோம். கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நம்முடைய சிந்தைகள் அப்பேற்பட்ட அர்த்தமற்ற காரியங்களால் முழுமையாக அழுக்கடைந்துள்ளன. இப்பேற்பட்ட காரியங்களால் நம்முடைய சிந்தையானது அழுக்கா இருக்குதான். ஏன்னா ஏன் எழுப்புதல் இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மத்தியில வந்து ஒரு ரிவைவல் இல்ல. ஏன் தேவன் மகத்தான காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன் நம்ம மத்தியில் நம்ம விரும்புகிற காரியங்கள் நடக்க மாட்டேங்குது? வார்த்தை சொல்லுது, நாமத்தினால என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன் நம்ம கேட்டாலும் நடக்க மாட்டேங்குது? ஏன்னா நம்முடைய சிந்தையானது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்துக்கு இல்ல. தேவன் எதிர்பார்க்கிற ஒரே சொல்லுங்கப்பா பரிசுத்தத்திற்கு ஏதுவா இல்ல. அதனாலதான் சகோதரனே சகோதரியே நம்ம என்ன பண்றோம்? நம்ம சிந்தையில அழுக்கா இருக்கிறோம். சிந்தையில அழுக்கா இருக்கிறதுனாலதான் தேவன் நம்ம மத்தியில் அசைவாட முடிய மாட்டேங்குது. தேவன் அசைவாட்னா கண்டிப்பா அந்த என்னவோ தேவனுடைய மகத்தான காரியங்கள் நம்ம மத்தியில் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய இருதயமானது எதை வாஞ்சிக்கிறது? எதை வாஞ்சிக்க சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின் காரியங்களை தான் வாஞ்சிக்குது. ஏன்னா பிசாசு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டானா இப்போ அந்த 4th டைமென்ஷன் மூலமாக சொல்லுங்க பார்க்கலாம், 4வது பரிமாணத்தின் மூலமாக அவன் தம்முடைய வல்லமை என்ன பண்றான்? தம்முடைய 5வது பரிமாணத்தின் மூலமாக தம்முடைய வல்லமையை வந்து 4வது பரிமாணத்தின் மூலமாக ஜனங்களுடைய சிந்தைக்கு அவன் கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து இப்போ டைம் பாஸ் பண்றதுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிற ஜனங்க? டைம் பாஸ் பண்றது போன்ல தான். போன் இல்லாம ஒரு நபர் என்ன பண்ண முடியாது, இப்ப இருக்க முடியாது. ஏன்னா நான் உண்மையா சொல்றேன், இருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் தூங்கிட்டு காலையில பாக்குறது எதை பாக்குறோம்? போனை தான் என்ன பண்றோம்? போன் எங்க மாதிரி பாக்குறோம். எவ்வளவு டைம்? ஏன்னா டைம் பாக்குறதுக்கு டைம் அங்க வாட்ச்ல பாக்கலாம். விசுவாசிங்களா? நம்ம டைம் என்ன பண்றோம்? போன்ல தான் பாக்குறோம். சரி, யார் என்ன வாட்ஸ்அப்ல என்ன சாட் பண்ணிருக்காங்கன்றத பாக்குறோம். இல்ல இப்ப என்ன நம்ம விரும்புற அந்த ஒரு இதை பாக்குறோம், ஸ்டேட்டஸ பாக்குறோம். இல்லனா பேஸ்புக்க பாப்போம். இல்லனா என்ன பண்றோம்? இன்ஸ்டாகிராம பாப்போம். ஓ நேரம் இருக்குது, கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம், வீடியோஸ் பார்க்கலாம், யூடியூப பார்க்கலாம். இப்படி என்ன பண்றோம்? உள்ள போன போதும் அப்படியே பார்த்து நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் போய் பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்போம். பார்த்து கொண்டே போயிட்டு இருப்போம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு வல்லமை இருந்த பிசாசு இன்றைக்கு அந்த 4th டைமென்ஷன்ல அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அது உள்ள போன போதும் மனுஷன் வெளியே வர ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? யாரா இருந்தாலும் சோதனை நம்ம உள்ள போனா வெளியே வர ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிசாசு அப்பேற்பட்ட ஒரு காரியங்களை வந்து அவன் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறான். 4வது பரிமாணத்துல ஒரு மனுஷன் உள்ள போனா வெளியே வர முடியாது. அப்பேற்பட்ட நிலைக்கு இப்போ மனுஷன் தள்ளப்பட்டு இருக்கிறான். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இது பிசாசு வந்து இங்க இருக்கிறாங்க. பிசாசானவன் வந்து இந்த பூமியின் மேலே கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விலகலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? வேதத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். அதனாலதான் என்ன பண்றோம்? நம்ம ஜெபத்துல வேத வசனங்கள் வர மாட்டேங்குது, வார்த்தை வர மாட்டேங்குது, முழங்கால் படியிட மாட்டேங்கிறோம், ஜெபிக்க மாட்டேங்கிறோம். தேவன் எதிர்பார்க்காத பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, வெளிப்படுத்த முடிய மாட்டேங்குது. தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிட மாட்டேங்கிறோம், உபவாசம் போட மாட்டேங்கிறோம், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா சோதனை சிந்தையானது அப்பேற்பட்ட அழுக்குனால நிரம்பி இருக்கின்றது. அப்பேற்பட்ட அழுக்குகளால் நிரம்பி இருக்கிறது. அதனால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது? தேவனுடைய மகத்தான காரியங்களை வந்து நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. விசுவாசிக்கிறீங்களா? இது எல்லாமே இது கடையாளமா இருக்குது. நியாய தீர்ப்பானது எப்ப வேணாலும் இந்த உலகத்தை வந்து தாக்கலான்ற மாதிரி ஒரு காரியத்தை காண்பித்துக் கொண்டிருக்குது. நியாய தீர்ப்பானது மிக அருகாமையில் இருக்குது. நியாய தீர்ப்பானது மிக அருகாமையில் இருக்கிறது என்ற அடையாளத்தை காண்பிக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, யாருக்கும் என்ன சொல்ல முடிய மாட்டேங்குது. பசங்களுக்கு தம்முடைய பேரண்ட்ஸ் வந்து எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அறிவு பெருகிடுச்சு, கல்வியினால் அறிவானது பெருகி இருக்குது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா பதில் சொல்றாங்க. நம்ம எதுக்காக சொல்ல வர்றோம்ன்றத வந்து புரிஞ்சுக்காம நமக்கு என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க அவங்க. ஏன்னா சோதரியே பிசாசு அந்த மாதிரி தம்முடைய கல்வியினால இப்ப நம்ம படிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கல்வி அவனால வந்ததுதான். இப்ப நம்ம என்ன பண்றது? உலகத்துல வாழ்றதுக்காக வேற என்ன இல்ல வழி இல்லாம, ஆப்ஷன் இல்லாம நம்மளும் என்ன பண்றோம்? நம்ம உழைச்சி என்ன பண்றோம்னா தேவனுடைய சித்தத்தை செய்யாம அதிகமா என்ன பண்றோம்? பிசாசுடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இதான் தேவன் பார்க்கிறார். சோதரியே விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என்ன பண்றோம்? இப்போ தேவனுக்கு எல்லாமே படிப்பு தேவையில்லை. படிப்பு தேவையா தேவனுக்கு? பேதுரு படிச்சாரா? இயேசு கிறிஸ்து படிச்சாருன்ற மாதிரி எங்கேயாச்சும் எவிடன்ஸ் இருக்குதா? இல்ல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தேவனுக்கு படிப்பு தேவையில்லை. அவருடைய தம்முடைய ஞானத்தினால என்ன பண்றாரு அவரு? இயேசு ஒரு மனுஷனை வந்து மகத்தான ஒரு மனிதனாக விளங்க செய்யும்படி செய்வார். அவர்
அப்பேற்பட்ட வல்லமை இருந்த தேவன். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பிசாசுனாலதான் வந்தது, இந்த பிசாசுனாலதான் இந்த கல்வியானது வந்திருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், பிசாசுடைய கருத்து நம்ம என்ன பண்றோம், உலகம் போக்குற போக்குல தான் என்ன பண்றோம், நம்மள கூட அர்ப்பணித்து என்ன பண்றோம், அந்த ஒரு காரியங்களை செய்யறோம். நம்மளும் என்ன பண்றோம், வேற வழி இல்லைன்றதுக்காக தேவனுடைய வார்த்தையை ஒரு பக்கம் வச்சுட்டு என்ன பண்றோம், நம்ம பேசுறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பண்ண மாட்டேங்கிறோம், அதை வந்து விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். விசுவாசிக்கணும் என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, வார்த்தையை கனம் பண்ணுவீங்க. விசுவாசிக்கனா வார்த்தையை வந்து என்ன பண்ணுவீங்க, கனம் பண்ணுவீங்க. அப்ப நம்ம என்ன பண்ற, படிக்கிறோம், படிக்கிறதுனால ரொம்ப உழைக்கிறதுனால அந்த காசை எடுத்து என்ன பண்றோம், படிப்பு வைக்கிறோம். ஆனா அந்த படிப்புனால ஒரு நாள் வந்து மகத்தான ஒரு மனிதர்களை போல இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகள் வாழலாம். ஆனா பிரயோஜனம் என்ன? ஒரு மகத்தான ஒரு ஞானி ஞானவனை போல இந்த உலகத்துல வந்து கல்வினால ஒரு மகத்தான ஒரு பொசிஷனுக்கு வரலாம். ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம். ஒரு மகத்தான ஒரு படைப்பாளி, ஒரே உலோகங்களை கண்டுபிடிக்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம். இன்னும் அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிற ஒரு மகத்தான ஒரு நபரா மாறலாம். ஆனா பிரயோஜனம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா உன்னுடைய ஆத்மா நஷ்டம் அடையும் போது லாபம் என்ன? வார்த்தை சொல்லுதா, என்ன வார்த்தை சொல்லுது, நீ உலகத்தை எல்லாம் நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், ஆனா உன்னுடைய ஆத்ம நஷ்டம் போகும்போது லாபம் என்னன்றார். அப்போ சோதனை என்ன பண்றோம், முழுக்க நம்ம என்ன பண்றோம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்காம நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுடைய வார்த்தைகள் தான் அதிகமா நம்ம செவி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து கிரகிக்கணும். இதெல்லாம் பரிசுத்தாவி உள்ள பேச மாட்டாரா? நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையோட கூட நீங்க வந்து சஞ்சரிக்கும் போது இதெல்லாம் பேசுவார். நாங்க செய்தியை படிக்கும் போது தேவனுடைய வார்த்தையோட கூட நம்ம சஞ்சரிக்கும் போது தேவன் நிச்சயமா பேசுறாரு. இந்த மாதிரி காரியங்கள்ல நாங்க என்ன பண்றோம், இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள நாங்க சிக்கிக்கொண்டிருக்கிறோம். தேவனே எங்க என்ன பண்ணுங்க, விடுதலை ஆக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களை மாற்றி போடுங்கன்ற மாதிரி நாங்க ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய சிந்தைகள் அப்பேற்பட்ட அர்த்தமற்ற காரியங்களால் முழுமையாக அழுக்கடைந்துள்ளது. ஏன்னா பிள்ளைகள் பாருங்க, பிள்ளைகளுக்கு எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு எப்பவுமே என்டர்டைன்மெண்ட். அந்த படத்தை பார்க்கலாமா, இந்த படத்தை பார்க்கலாமா? ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்திருந்தாங்கன்னா பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் ஏன் இருக்க மாட்டாங்கன்னா அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய நிலையில இருக்க மாட்டாங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி கட்டப்பட்டாம இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியாது, பிள்ளைகளை வந்து வளர்க்க முடியாது. இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வார்த்தையில கட்டப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள பார்த்து பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்பி அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தாய் தப்பனை போல அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காலத்துல பாருங்க, ஜனங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய சிந்தையானது சோதனையே அதிகமா என்டர்டைன்மெண்ட்ல தான் நிரம்பி இருக்குது. ஏன்னா சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்கூல்ல கூட அப்பேற்பட்ட காரியங்களோட பிசாசு செயல்படுகிறானா? வெளியே போன்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இன்னும் அநேகமான காரியங்கள்ல எல்லாமே அவருடைய காரியங்கள் தான் செயல்படுது. அதனால ஜனங்களுக்கு இல்ல, வார்த்தையை படிக்கணும். வார்த்தை மேல ஒரு தாகம் இல்ல. வார்த்தையை படிக்கணும், பைபிளை படிக்கணும், வார்த்தையை தெரிந்து கொள்ளணும், புக்ஸை படிக்கணும். 10 வருஷமா 5 வருஷமா இருக்கிற செய்தியில ஆனா என்னது ஒரு புக் கூட படிச்சிருக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். தாகம் இல்ல. தாகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், வைராக்கியம் வரும். இது போது எங்களுக்கு இது படிச்சா இது பிரசங்கிக்கிறத வந்து கேட்ட போது எங்களுக்கு விசுவாசம் வந்துடும். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுடைய ஆத்மாவுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு, சில வழிகளை வச்சிருக்காரு. அந்த வழிகளை நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். விசுவாசிங்களா? அதை ஃபாலோ பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு படிக்கும் போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், நமக்கு அந்த மகத்தான காரியை அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டுறார். விசுவாசிங்களா? ஆனா இப்போ பிள்ளைகளுடைய சிந்தை எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்குது பாருங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அது கவனமாய் கேட்டு அது எதுக்காக பிரசங்கிக்கிறாரு, அந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த பிரசங்கத்தினுடைய ஒரு பாரம் என்னன்றதை வந்து ஜனங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. விசுவாசிங்களா? இது எல்லாமே எதுக்கு அடையாளமா இருக்குது? கடைசி காலத்திற்கு அடையாளமா இருக்குது. நியாயத்தீர்ப்பிற்கு முன் காலமா இருக்குது, சமயமா இருக்குது என்பதற்கு ஒரு அடையாளமா இருக்குது. விசுவாசிகளா? நம்முடைய காலத்தில் உள்ள பலவீனமான பிரசங்கிப்பிடங்கள் என்ன செய்கிறது என்றால் அது சரியான சுவிசேஷ சத்தியத்தை கொண்டு வருகிறதில்லை. என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சர்ச்சஸ்ல பிரசங்கிமார்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி எச்சரிப்பு சத்தத்தை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, எச்சரிப்பு சத்தத்தினூடாக ஜனங்களோட கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பேசினா ஆத்துமக்கள் வெளியே போனா இவங்க பொழப்பு என்ன ஆயிடும், நாரி போயிடும். ஏன்னா அவங்க ஜசபாத்து கொடுக்கும் போது இவனுக்கு என்னது, அதுலதான் இவர் வண்டி ஓட்டுறாரு, அதுலதான்
குடும்பத்தை இவர் ஓட்டுறாரு. அப்ப அந்த ஆத்மா வந்து போயிடுச்சுன்னா இவருக்கு யார் சோறு போடுறது? அதனால என்ன பண்ண மாட்டாங்க பிரசங்கிமார்கள். அவங்க தப்பு செய்தாலுமே, ஆத்மாக்கள் வந்து விசுவாசிகள் வந்து தப்பு செய்தாலுமே இவங்க எச்சரிப்பை கொடுத்து பிரசங்கம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவர்களை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வார்த்தையை சொல்லி திருத்த மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் சோதனை சோதரியே இப்போ பிரசங்கி பீடுகள் எப்படி ஆச்சு? பிரசங்கி பீடுகள் எல்லாமே பலவீனமான பிரசங்க பீடுகளா மாறிச்சு. விசுவாசிகளா, ஏன்னா அப்போ ப்ராஃபிட் சொல்றாரு, அப்படி நான் என்ன பண்றேன், நான் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த தசமபாகம் இல்லாம போனாலும் கூட என்ன பண்றேன், நான் போர்கள் தண்ணி குடிச்சு என்ன பண்றேன், பிஸ்கெட்டை சாப்பிட்டு வாழ்றேன் நானு. எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வேணான்றாரு. யாரு? பிராணம் சொல்றாரு. விசுவாசிகளா, அப்போ ஒரு பிரசங்கி அப்படிதான் வாழணும். தேவனுடைய கூப்பிட்டு இருந்தா தேவன் என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவார். ஏன்னா ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், எக்ஸாம்பிள் நம்ம இருக்குது. எலியாவை தேவன் அழைச்சா இல்லைங்களா? அப்ப எலியா வந்து அந்த சூரிய கீழே இருக்கும்போது, அந்த ஒரே ட்ரீ கீழே இருக்கும்போது என்ன பண்ணாரு? காகையின் மூலமாக போஷித்தார். விசுவாசிகளா, தேவன் அப்பேற்பட்ட மகத்தான தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழும்போது கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார், உங்களை போஷிப்பார். விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை முதலாவது தேடுங்கள். அப்போ அந்த யாரு சொல்லுங்க பார்க்கலாம், அந்த ஏழை விதம் என்ன பண்ணா, அந்த கடைசி அந்த மாவையும் பிளஸ் எண்ணெய் இல்லீங்களா, அதை வந்து புசித்து அடை பண்ணி புசித்து என்ன பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்ப அவங்களுக்கு என்ன இல்ல, அந்த பஞ்சகாலத்துல சாப்பாடு இல்ல இல்லீங்களா. அப்ப அவங்க என்ன பண்ண, கடைசி சாப்பாடை சாப்பிட்டு அவங்க மரிச்சு போயிருப்பாங்க அவங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து எலியா வராரு. அந்த எலியா வந்து என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். எலியா வந்து முதலாவது கொஞ்சம் தனி கொடுமான்றாரு, அப்புறமா கொஞ்சம் அடை கொடுமான்றாரு. அப்போ அந்த முதலாவது என்ன பண்ண நம்ம சொல்லுங்க பார்க்கலாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினான். அவர் தேவனுடைய மனிதனுக்கு இப்ப முதலாவது இடத்தை கொடுத்தான். அப்ப தேவன் வந்து அந்த ஸ்ரீ வந்து என்ன பண்ணனா, தேவனுடைய மனுஷனுக்கு முதலாவது இடத்தை கொடுத்தான். அவ கொடுக்கும்போது அந்த பஞ்சகாலம் முழுவதும் என்னாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மாவும் எண்ணெயும் அவருடைய பாத்திரத்துல குறைவே இல்லையா, தம்முடைய பானையில குறைவே இல்லையா. விசுவாசிகளா, அப்போ நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்க, அப்பொழுது மீதம் எல்லாம் கொடுக்கப்படுற மாதிரி சொல்லுது வார்த்தை. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீதிக்காக நீங்க கஷ்டப்படுங்க. கண்டிப்பா நீங்க என்ன எழுந்து போறீங்களா பூமியில, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, பரலோகத்துல பெற்றுக்கொள்வீங்க, நித்திய ஜீவனையும் கூட பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிகளா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்முடைய காலத்தில் உள்ள பலவீனமான பிரசங்கி பீடங்கள் என்ன செய்கிறது என்றால், அது சரியான சுவிசேஷ சத்தியத்தை கொண்டு வருகிறதில்லை. நாம் அதற்காக வரப்போகின்ற நாட்களில் பதில் கூற வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் எந்த காரியத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி பலவீனமான பிரசங்கிமார்கள் பிரசங்கிக்கிறதுனாலதான் பிலீவர்ஸ் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சரியான பாதையில் நடக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வருகிற நாட்களிலே தேவனுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பில் நீங்க சொல்லணுன்ற மாதிரி சொல்றாரு. யார்? பிரசங்கிமார்கள் சொல்றாரு. விசுவாசிகளா, நாம் எந்த காரியத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. ஜனங்களே, நாம் இங்கே இந்த பிரண்ணாம் கூடாரத்திலே அடையாளங்களையும் அதிசயங்களையும் விரித்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையும் காணும்படியாக இருக்கிறபடியால் நாம் நம்முடைய நேரங்களை மற்ற காரியங்கள் பேரில் செலவழித்து விட்டு கர்த்தராகிய இயேசுவின் சத்தத்தை கேட்க அலட்சியமாயிருந்தால் நாம் இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஏன்னா என் மூலமா தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. தேவன் ஒரு மனிதனை வந்து அனைட் பண்ணி அனுப்பலாய் பெறப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது இல்லைங்களா? அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை இரவு நேரத்துல வந்து யார் சந்திக்கிறது, நிக்கோதேம் சந்திக்கிறார். ஏன்னா தேவன் உம்மோட கூட இல்லைன்னா இப்பேற்பட்ட மகத்தான காரியங்களை செய்ய முடியாதுன்றத வந்து சொல்றாரு அவர். அப்போ திருவிசி மூலமாக தேவன் வந்து ஒரு கிருபையின் வழியை வந்து என்ன பண்ணிருக்காரு, கிருபையின் வழியை வந்து ஆயத்தம் பண்ணி கிருபையின் பாதையை வந்து ஆயத்தம் செய்து அவர் அபிஷேகத்தை அனுப்பும் போது நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வார்த்தை கீழ்ப்படிந்து வார்த்தை எப்பொழுதுமே கேட்கிறவர்களாக நீங்க என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்தை நாடி வரணும். அந்த வார்த்தை கேட்காதபடிக்கு என்ன பண்ணக்கூடாது, வேற ஒரு காரியத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நேரத்தை கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி நீங்க நேரத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீங்கன்றார். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா?
தேவன் தாமே சாட்சி கொடுத்துமாயிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகள் என்றால் என்ன? பலவிதம் என்றால் என்ன? பலவிதம் என்பது அநேகம் என்று பொருள்படுகிறது. அநேக அற்புதங்களினாலும் தேவன் சாட்சி கொடுத்தார். ஓ தேவனே, அது உங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக பதியும் என்று நான் நம்புகிறேன். கவனிங்கள், நான் உங்களுடைய போதகர்களில் ஒருவராக சகோதரன் நெவில் அவர்களோடு இங்கிருக்கிறேன். நீங்கள் இதை பதிவு செய்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேதம் உங்களுக்குள்ளே ஒருவன் எழும்பி அவர் கூறுகிற இந்த காரியம் நிறைவேறாமல் போனால் அப்பொழுது அவன் கூறினதற்கு செவி கொடுக்க வேண்டாம் அவன் கூறினதற்கு செவி கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் நான் அதை உரைக்கவில்லை. ஆனால் அவன் என் நாமத்தில் பேசி அவன் கூறுகிறது நிறைவேறுமேயானால் அப்பொழுது அதற்கு செவி கொடுங்கள் என்று உரைத்துள்ளது. ஏன்னா என்ன பண்றாரு இப்ப திருதர்சி? பிராணம் குளத்துல வந்து பேசிட்டு இருக்காரு. செய்தியை பேசிக்கொண்டு இருக்கும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு மனுஷனை வந்து தேவன் வந்து ஒரு பழைய ஏற்பாட்டுல வந்து ஊரிம் தும்மின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரதான ஆசாரனுடைய மார்பகத்துல வந்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கல்லை வந்து அடையாளமாக வைத்து அதை வந்து அதுதான் என்னது ஊரிம் தும்மிமாக இருந்தது. அந்த பிரதான ஆசாரனுடைய மார்பகத்துல அதை என்ன பண்ணிருப்பாங்க? கட்டியிருப்பாங்க. அதை வந்து அங்க தேவாலயத்துக்கு முன்பாக வைத்திருப்பாங்க. விசுவாசிங்களா? அப்ப தேவன் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு கனவோ இல்ல தேவன் அவனுக்கு பேசினார ஒழியே அவன் என்ன பண்ணும்? அந்த பெரியவர்களுக்கு சொல்லி அந்த பிரதான ஹோலி பிரீஸ்ட் சொல்லி நார்மல் பிரீஸ்டுக்கு சொல்லி என்ன பண்ணும்? அவன் தேவன் காண்பித்த அந்த காரியத்தை போயிட்டு அந்த ஊரிம் தும்மிக்கு முன்பாக சொல்லும் போது அது என்ன பண்ணும்? ரெயின்போ கலர்ல பிளிங்க் ஆகும். அது தேவன் அவனுக்கு உண்மையா சொல்லி தேவன் உண்மையாக அதை அவனுக்கு வெளிப்படுத்தினால் அவன் போய் அந்த அதுக்கு முன்பாக சொல்லும் போது அது என்னாகும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிச்சத்தை ரெயின்போ கலர்ல வந்து பிளிங்க் ஆகாது, இல்லனா பிளிங்க் ஆகாது. விசுவாசிகளா? அப்ப வந்து அது வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பழைய ஏற்பாட்டுல அது ஒரு முறையா இருந்துச்சு. ஆனா இப்போ இது முறையா இருக்குது. இப்ப நமக்கு வார்த்தை தான் என்ன வருது? ஊரின் தும்மா இருக்குது. இப்போ ப்ராஃபிட் சொல்ற ஒவ்வொரு காரியமே இதுவரைக்குமே தேவன் வெளிப்படுத்தாரு இல்லீங்களா? இப்போ அவர் என்ன பண்றாரு? மேசியாவுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துறாரு. எங்க? ஸ்டேஜுக்கு மேல. அப்ப ஸ்டேஜுக்கு மேல வந்து மெஸ்ஸியாவுடைய அடையாளத்தை வந்து வெளிப்படுத்தும் போது அவர் இதுவரைக்குமே சொன்ன காரியங்கள் ஒண்ணுமே என்ன பண்ணல, நிறைவேறாம போகல. அவர் அநேக தரிசனங்களை சொன்னார். யாரு? 33வது ஆண்டுல வந்து அவருக்கு 7 தரிசனம் வருது. அந்த 7 தரிசனங்களையும் வந்து என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு. அப்ப சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுமே அது நிறைவேறிட்டு இருக்குது. விசுவாசிகளா? அப்ப தேவன் வந்து இந்த மாதிரி காரியங்களை சொல்லாம அது நிறைவேறுதலுக்கு வராது. அப்ப நிறைவேறுதல் யார் அனுப்பப்பட்டது? இவரு தேவன் தான் இவருக்கு சொல்லி அனுப்பியிருக்காரு. இவர் அனைத்து பண்ணி அந்த காரியங்களை சொல்றார். விசுவாசிகளா? நான் சொல்றது புரியுதா? அப்படி என்ன பண்ணுவது? அதுக்கு நீங்க அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும். அவர் சொல்லப்படுற காரியத்தை செவி கொடுக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தேவன் எப்படி பேசுறாரு? தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் மூலமா தான் பேசுறாரு. இல்ல சொப்பனத்தின் மூலமா பேசுவார், இல்லனா தரிசனத்தின் மூலமா பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ யாரா இருக்கிறாரு? இவரு யாரா இருக்கிறாரு? ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. இப்போ அவர் மூலமா பேசுகிற காரியங்களா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அவர் மூலமாக பேசுற காரியங்களா இருக்குது. அவர் மூலமாக பேசப்பட்ட காரியங்கள் எல்லாமே என்ன இருக்குது? எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை தான் என்ன பண்றாரு இப்போ? அப்படி நிறைவேறி இருக்கும் போது என்ன பண்ணுங்க? அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது ஆனால் அவன் என் நாமத்தில் பேசி அவன் கூறுகிறது நிறைவேறுமையானால் அப்பொழுது அதற்கு செவி கொடுங்கள் என்று உரைத்துள்ளது. ஆமென். என்றால் நான் அந்த தீர்க்கதரிசியோடு அல்லது அந்த பிரசங்கியோடு இருக்கிறேன். அது என்னவா இருந்தாலும் சரி, அவர் கூறுகிறது நிறைவேறுமையானால் அப்பொழுது அவருக்கு செவி கொடுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம்? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா அவர் மூலமாக தேவன் என்ன பண்றாரு? மகத்தான காரியங்களை செய்தாரு. ஏன்னா அக்னி ஸ்தம்பத்தினால் என்ன பண்ணாரு? உறுதிப்படுத்தினார் அவருடைய ஊழியத்தை. விசுவாசிக்கிறீங்களா?
இந்த காலத்துக்கு ஒரு செய்தியா, இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு மெசஞ்சர் என்ற மாதிரி என்ன பண்ணாரு, செய்தியாளர் என்பதை வந்து அவர் உறுதிப்படுத்தினார் மேகஸ்தம்பத்தில், அக்னிஸ்தம்பத்தில். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சொல்லுறது உங்களுக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், சரியான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எஸ் கடைசி அடையாளத்துக்கு ஏதுவான காரியங்களை பார்த்து நம்ம என்ன பண்றோம், எஸ் தப்பித்துக் கொள்ளும்படியான பாதைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா ஜனங்களுக்கு என்ன பண்ணல, இங்க நடக்கிற இந்த வாக்கு தத்தங்கள் வந்து நிறைவேற்றி இந்த பூமியில், ஆனா அந்த காரியங்களை பார்க்கும்படி ஜனங்களுக்கு என்ன பண்ணல, மனக்கண்கள் திறக்கப்படல. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, ஒரு காரியத்தை சொல்ற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் லாஸ்ட் முடிக்கிறேன். உங்களுக்கு கண்கள் இருந்தும் உங்களால் காண முடியவில்லை, உங்களுக்கு காதுகள் இருந்தும் கேளாமல் போகிறீர்கள் என்று இயேசு கூறவில்லையா? மத்தேயுவில் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில், மன்னியுங்கள், 12வது அதிகாரம் என்று நான் நம்புகிறேன். அது இயேசு இத்தனை அற்புதங்களை அவர்களுக்குள்ளாக செய்திருந்தும் அவர்களால் அவரை விசுவாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேட்காமல் இருக்கிறார்கள் என்று ஏசாயா கூறினான். அந்த தீர்க்கதரிசனமும் கூறினது பாருங்கள், ஒருவேளை என் பிதா முதலில் அழைக்காவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப உலகத்தோட்டத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் தெரிந்து கொள்ளலாம், என்ன பண்ண மாட்டாம, இயேசு கிறிஸ்து இந்த மனுஷகுமாராக வெளிப்படும் போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து வரமாட்டான், அவர் விசுவாசிக்க மாட்டான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன பண்றாங்க, காதுல இருந்து என்ன பண்ண மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, கண்கள் இருந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, எஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தேவன் செய்த மகத்தான காரியங்களை. விசுவாசிக்கிறீங்களா? பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் இடத்தில் வரும் என்று இயேசு கூறினார். அது எல்லாவற்றையும் முற்று பெற செய்கிறது. புரிகிறதா? இப்பொழுது ஒளியை சரி, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து போலவே இப்பொழுதும் உள்ளது. கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை அளிக்கும் திருவுக்குளை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் அதை நம்புகிறீர்களா? வேத பள்ளிகள் அதை கண்டுபிடிக்க முடியாது. இயேசு அவ்விதம் கூறியுள்ளார். நீங்கள் படிக்க விரும்பினால் அது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25-27 உள்ளது. பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்வி மனுக்களும் மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள் என் கவலை இல்லை. அப்ப பாருங்க, யாருக்கு வெளிப்படுத்துறாரா? கற்றுக்கொள்கிற பாலகருக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ஏன்னா என்ன பண்ணல, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கு என்ன பண்ணல, தேவன் அப்படி வெளிப்படுத்தல. ஏன்னா இந்த காரியங்களை பார்க்கும்படி, இந்த கடைசி காலத்தில் நடக்கிற ஈவென்ட்ஸை பார்க்கும்படி, இந்த ஈவென்ட்ஸை பார்க்கும்போது என்ன பண்ண முடியும், நம்ம தப்பித்துக் கொள்ளும்படியான காரியத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்ப இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது தேவன் இந்த இப்பேற்பட்ட ஒரு காலத்துல என்ன பண்றாரு, நீ தப்பித்துக் கொள்ளும்படி என்ன பண்ண, ஒரு பேழை கட்டுன்றாரு. தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு பேழை கட்டு. அந்த பேழை தான் கிறிஸ்துவுக்கு தேவன் என்ன பண்றாரு, ப்ராஃபிட் என்ன பண்றாரு, அடையாளப்படுத்துறாரு. அப்ப உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ண, கிறிஸ்துவை கட்டுன்றார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நியாயத்தீர்ப்பானது வந்து அந்த பேழை வந்து மூழ்கடிக்காதபடிக்கு நீ என்ன பண்ண, உன்னுடைய வாழ்க்கையில பேழை கட்டு. அப்ப நம்ம அப்பேற்பட்ட நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நேரத்துக்கு முன்பாக இருக்கிற ஈவென்ட்ஸ் தான் என்ன பண்ணணும், நம்ம அடையாளம் கண்டுகொள்ளும். அப்படி ஈவென்ட்ஸ் அடையாளம் கண்டுகொள்ளும் போது நம்ம என்ன பண்றோம், எஸ் நம்ம சரியான பார்வையோடு, ஆவிக்குரிய பார்வையோடு கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா நமக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, அருளை செய்திருக்கிறார். ஆனா அவர்களுக்கோ என்ன பண்ணல, அருளை செய்யல. நமக்கோ தேவன் என்ன பண்ணிருக்காரு, ஊமைகளால பேசுறாரு. ஊமைகளால தேவன் பேசினாலுமே அவர்களுக்கு என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, அந்த ஊமைகளால் பேசுற காரியத்தை வந்து அவர் சொல்ல மாட்டேங்கிறார். யாருக்கு? அந்த ஜனங்களுக்கு, அருளப்படாத ஜனங்கள் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா அருளப்பட்டிருக்கிற ஜனங்கள் சொல்றாரு. ஊமைகள் மூலமா சொன்னாலுமே அதுக்கு என்ன பண்றாரு, அதை வந்து விவரித்து சொல்றாரு. ஏன்னா இவங்க செலக்ஷன் பர்சன்ஸ், எலெக்டட் பர்சன்ஸ், அவங்க எலெக்டட் இல்ல. விசுவாசிகளா? அப்ப நம்ம யாரா இருக்கிறோம், எலெக்டட் பர்சன்ஸா இருக்கிறோம், எலெக்டட் பீப்பிள்ஸா இருக்கிறோம், பிலீவர்ஸா இருக்கிறோம், தம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தம்முடைய குமாரர்கள் குமார்த்திகளா இருக்கிறோம். அதனால என்ன பண்றாரு, நமக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான அந்த பாதையும் நமக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. விசுவாசிகளா? புரியுதா சொல்றது? புரியுதா உங்களுக்கு? அப்ப புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த கண்கள் திறக்கப்பட்டு யார் திறக்கப்பட்டிருக்குது? எஸ், எலெக்டட் பீப்பிள்ஸ் தான் திறக்கப்பட்டிருக்குது. ஏன்னா தேவன்
தேவன் நம்மை கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். ஆமென். தம்முடைய மகிமைக்கென்று நம்ம என்ன பண்றாரு, நம்மளை வந்து தெரிந்து கொள்றாரு. அதனாலதான் சகோதரி சகோதரியே நமக்கு காரியங்கள் தெரியுது. ஆமென். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் காரியங்கள் வந்து நமக்கு பரிபூர்ணமா தெரிந்து கொண்டு நம்ம என்ன செயல்படுறோம். ஆனா உலகத்தார்களை பார்க்கும்போது, விசுவாசிக்கிற நபர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியல. ஏன்னா பாருங்க, லாஸ்ட்ல ஒரு வார்த்தை மட்டும் படிச்சு நான் முடிக்கிறேன். எடுத்துக்கொள்ள பாருங்க, லூக்கா 17 சாப்டர். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள். என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? நோவா அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் ஜனங்க என்ன பண்ணாங்க? ஜனங்க புசித்து குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்து போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நாட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த காரியங்களை அப்படியே நீங்க பாருங்க சோதனை சோதரியே. இப்ப இந்த காலத்துல பார்க்கும்போது என்ன பண்றாங்க ஜனங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்றாங்க ஜனங்க? கேளிக்கைக்கான ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்றாங்க? ஏற்படுத்துறாங்க. ஏன்னா பணம் அந்த மாதிரி இருக்குது ஜனங்க கிட்ட, இல்லைங்களா? பணம் வந்து அந்த மாதிரி ஐஸ்வர்யமானது. ஏன்னா இப்போ நம்முடைய லவோதீச சபை இல்லைங்களா? இது லவோதீச சபையுடைய நிலை எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நிலைதான் இருக்குது இப்ப சபையில. நம்ம யாரு? லவோதீச சபை இல்ல, இது லவோதீச சபைக்காலம் தான் இது. ஆனா நம்ம வந்து பிரைட் ஏஜ்ல இருக்கிறோம், மணவாட்டி யுகத்துல இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த ஏஜ்ல இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து தேவனுடைய ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? மணவாட்டி யுகத்துல இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா பாருங்க, நோவின் நாட்கள் நடந்து போல மனுஷகுமாரின் நாட்கள் நடக்கும். நோவா வேலைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இந்த காரியங்கள் நடந்து கொண்டு அப்படியே லிட்டரலா நீங்க பார்க்கும்போது, இந்த உலகத்துல பார்க்கும்போது அதே காரியங்கள் என்ன பண்றது இப்போ ஏன்னா ஜனங்களுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? இப்ப நான் என்ன பண்றேன்? நோவை போல வந்து என்ன பண்றது? கிராமத்துல நான் கத்துறேன், என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருமே. இந்த வார்த்தை கீழ்படுத்தி வரமா? ஏன்னா இந்த வார்த்தை என்னுடையது இல்ல, இந்த சத்தம் என்னுடையது இல்ல, தேவனுடையது. விசுவாசிங்களா? யார் இந்த சத்தத்தை கேட்டு இந்த வேலைக்குள்ள வர்றாங்களோ, எந்த வேலைக்குள்ள? இந்த வேலைக்குள்ள யார் வராங்களோ அவங்க கிறிஸ்துக்குள்ள கட்டப்பட்டவங்க என்ன பண்றாங்க? வருகிற நியாயத்தீர்ப்பிற்கு தப்பித்துக் கொள்வாங்க. விசுவாசிங்களா? நிச்சயமாக நாம் வந்து முடிந்தால் நாம் நெக்ஸ்ட் வீக்ல வந்து வேலை பத்தி இன்னும் காரியங்களை பேசலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிங்களா? அப்ப நம்ம கண்கள் வந்து திறக்கப்பட்டிருக்குது. அவங்க என்ன பண்ணல? கண்கள் திறக்கப்படல. கண்கள் திறக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க? இந்த ஈவெண்ட்ஸை பாக்குறாங்க. கடைசி காலத்துல நிறைய ஈவெண்ட்ஸை பாக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஈவெண்ட்ஸை பாக்குறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்பேற்பட்ட ஈவெண்ட்ஸை பார்த்து புரிஞ்சுக்கும் போது தான் தேவன் இந்த காலத்துல, நோவா காலத்துல எப்படி ஒரு பாதையை வச்சிருக்கிறார் தப்பித்துக் கொள்ளும்படி, அந்த பாதை இப்போ வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ண முடியும்? அடையாளம் காண கொள்ள முடியும். விசுவாசிகளா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் மலங்களை பற்றி ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம் சோதரி, கண்களை மூடலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த மகத்தான இந்த வேளையிலும் தகப்பனே உடைய சத்தத்தின் ஊடாக, உடைய வார்த்தையின் ஊடாக எங்களோட கூட அசைவடைந்தீர் தகப்பனே, இடைப்பட்டீர் தகப்பனே. ஓ சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த ஒரு அற்புதமான நேரத்தை வந்து வீணாக்காத, உன்னுடைய சிந்தையில வந்து உலகத்தின் காரியங்களை வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியாது சகோதரனே சகோதரியே. நம் கண்களை முடி யாவரும் அப்பா தகப்பனே, இதோ எங்களை உடைய பாதலை தாழ்த்துறோம் தகப்பனே. அப்பா அந்த கிருபையின் பாதத்தை நாங்கள் அப்பா நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களை கைவிடாத தகப்பனே. அப்பா இந்த நியாயத்தீர்ப்பானது வந்து எப்ப வேணாலும் இந்த பூமியை தாக்கலாம் தகப்பனே. அதுக்கு முன்பாக தகப்பனே தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு மகத்தான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த காரியத்திற்குள்ள கடந்து வர கர்த்தாவே எங்களை கிருபைகளை செய்யுங்க. இரக்கத்தை பாராட்டுங்க, தயவை பாராட்டுங்க தகப்பனே. ஓ தகப்பனே, எங்கள் தாழ்த்துறோம் தகப்பனே. அப்பா எங்களை தாழ்த்துறோம் தகப்பனே, எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துறோம் தகப்பனே. ஓ சோதரிய கண்களை மூடி அப்பா, என் தேவனே எங்களை கைவிடாதீங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எங்களுக்கு ஒருவேளை சத்தியம் எங்களுக்கு புரியவில்லை. ஆனாலும் இந்த நியாயத்திற்படுத்தலை தப்பித்துக் கொள்ளும்படி எங்களை நினைவு கூறுதுங்க.
நினைவு கூறுங்க தகப்பனே என்று சொல்றீங்களா? சோதனை சோதரி ದೇವರ ಹೃದಯத்தை பார்ப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡ್ಲಿ. ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮಿಂದ ದೇವರೇ ಸಂದೇಶವನ್ನ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾ ಇಲ್ಲಪ್ಪ, ಆದ್ರೆ ನಮ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. ಆದ್ರೆ ತಂದೆಯೇ ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡಬೇಡಪ್ಪ. ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವ ಮಾರ್ಗವನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಸಿ, ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಕೃಪೆಯನ್ನು ನಮ್ಗೆ ಅನುಗ್ರಹಿಸು ಸ್ವಾಮಿ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಬೇಡ್ಕೊಳ್ರಿ. ಸೋನೇಶ್ವರಿಗೆ ಬೇಡ್ಕೊಳ್ರಿ. ಅಪ್ಪ ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡ್ಬೇಡಪ್ಪ. ನಾವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮ ಕುಮಾರರಾಗಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ನೀನು ಕಳಿಸ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕ ನಮ್ಮ ದಾಸನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿ ಕರ್ತನೆ ಅದ್ರ ಪ್ರಕಾರವನ್ನು ಜೀವಿಸ್ತಾ ಇದೀವಪ್ಪ. ಆ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಬಾಧ್ಯತೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದೀವಿ ದೇವರಂತ ಹೇಳಿ ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ರಿ ಸೋನೇಶ್ವರಿಗೆ. ಯಜಮಾನನೇ ಎನ್ ಯೇಸು ರಾಜನೇ, ಯಜಮಾನನೇ ಎನ್ ಯೇಸು ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ಯಜಮಾನನೇ ಯಜಮಾನನೇ ಎನ್ ಯೇಸು ರಾಜನೇ. ಆಮೆನ್ தகப்பனே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம், நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் நான் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறைப்பேனோ, அதை நான் மறைப்பேனோ. ಯಜಮಾನನೇ ಎನ್ ಯೇಸು ರಾಜನೇ, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சோதனை சோதரியே, தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்பா தகப்பனே, எங்களை கைவிடாதுங்கப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவரே, எங்களை ஒரு விசை கண்ணோக்கி எங்களை பாருங்கப்பா. எங்களை தொடுவீராக. எங்களுக்குள்ளா இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களை, எல்லா பிசாசின் காரியங்களை, உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் அழுக்குகளை கர்த்தாவே, சுற்றறிப்பின் ஆவியானவரே, எங்களை இப்பொழுதே நீ கழுவிவீராக. இப்பொழுதே எங்களை எல்லா உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தினாலே எங்களை கழுவி, உம்முடைய ஆவியினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி தகப்பனே, நாங்கள் உம்மை பிரசங்கிக்கிற வாழ்க்கையில பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக, எங்களுடைய வாழ்க்கையின் கிரியைகள் மூலமாக உம்மை பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்கப்பா. எங்களை மாற்றி போடுங்க தகப்பனே. எஜமானனே, எங்களை மாற்றி போடுங்க. எங்களை மாற்றி போடுங்க. எங்களை மாற்றி போடுங்க. எங்களை மாற்றி போடுங்க தகப்பனே. ஓ உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை உண்மையாக உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் தகப்பனே, எங்கள் உமக்காக வாழ வேண்டும் ஆண்டவரே. ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை வாழணும் தகப்பனே. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைகளை எங்களுக்கு தந்து அப்பா எங்களை வழிநடத்துவீராக. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் யாரெல்லாம் தகப்பனே உமக்கென்று முழுமையாக அர்ப்பணித்தார்களோ அப்பா, தங்களுடைய இருதயங்களை பாருங்க. தங்களுடைய தேவைகளை சந்திங்க. தங்களுடைய வேதனையான பாகங்களை அகற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க தகப்பனே. ஓ எங்களை தனிமட்டமாய் தாழ்த்துறோம் தகப்பனே. நீ எங்களை அப்பா தொடர்ந்து வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.